நானுடைய சிவனி போற்றி, நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஏகம்பத்துரையந்தாய் போற்றி, பாகம் பெண்ணொரு ஆனாய் போற்றி. காவாய் கனகத்தரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. அரைசனி என்பர்க்கடிய நீனுடைய பனி ஆவியோடு ஆக்கை புரை புரை கணிய புகுந்து நின்றுருக்கி பொய்யிருள் கடிந்தமைச் சுடரே திரை பெறாமன்னும் அமுதத்தெண்கடலே திருப்பெருந்துறை உரை சிவனே உரை உணர்விறந்து நின்று உணர்வதோர் உணர்வே யான் உன்னை உரைக்குமாறு உணர்த்தே. சைவத்தின்மேல் சமயம் வேறு இல்லை, அதில் சார் சிவமாம் தெய்வத்தின் மேல் தெய்வமில்லெனும் நான்மறை செம்பொருள் வாய்மை வைத்த சீர்திருத்தேவாரமும் திருவாசகமும் ஒய்வை தரச் செய்த நால்வர் பொற்றாள் எம் உயிர்த்துணையே. கல்லார் நிழல் மலை வில்லார் அருளிய பொல்லார் இணை மலர் நல்லார் புனைவரே. இல்லாமல்ல ஈர்த்தென்னை ஆட்கொண்ட எந்தை பெருமான் அருள் தரும் பன்னார்மொழி எம்மையுடனாகிய திருநனாவுடை பெருமானுடைய திருவடி தாமரைகளை மனம் மொழி மெய்களாலே வணங்கி மகிழ்ந்து அந்த பெருமக்களாகிய நாயன்மார்களுடைய திருவடி தாமரைகளையும் அடிநாயேனை இச்செந்நெறியில் ஆற்றுப்படுத்திய அருகுருநாதருடைய திருவடிகளையும் ஆசிரிய பெருமக்களுடைய திருவடிகளையும் இந்த இனிய நேரத்தில் மனம் மொழி மெய்களாலே வணங்கி மகிழ்ந்து நம்முடைய சைவப்பாட வகுப்பின் நெறியாளராக இருந்து இந்த வகுப்பை வழிநடத்தி கொண்டிருக்கின்ற போற்றுதலுக்கும் வழிபாட்டுக்கும் உரிய பேராசிரியர் பெருந்தகை சென்னியப்பனார் ஐயா அவருடைய திருவடி தாமரைகளை இந்த இனிய நேரத்தில் மனம் மொழி மெய்களாலே வணங்கி மகிழ்ந்து பல்வேறு பகுதிகளிலிருந்து வருகியிருந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் அடியேனுடைய பணிவான வணக்கங்களை உங்களுடைய திருவடிகளுக்கு உரித்தாக்கி கொண்டு நம்முடைய பேரூர் மணிவாசகர் அருட்பணி மன்றத்தின் சார்பாக பெற்றுக்கொண்டிருக்கக்கூடிய சைவ பாட வகுப்பு என்ற அந்த தலைப்பின் கீழே இருந்து சித்தாந்த செந்நெறியை சிந்திக்கக்கூடிய வாய்ப்பானது 8வது தொகுப்பு இந்த மாதத்திலிருந்து தொடங்குகிறது. இதுவரை 7 தொகுப்புகள் 2 ஆண்டு பாடத்திட்டங்களாக நடந்து நிறைவு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த மாதத்திலிருந்து இந்த சைவப்பாட வகுப்பினுடைய 8வது தொகுப்பு தொடங்கப்பெறுகிறது. அந்த வகையில் நம்முடைய சென்னியப்பனார் ஐயா அவர்களுடைய பெரும் கருணையினாலே இது போன்ற ஒரு ஞான சிந்தனையை சிந்திக்க வேண்டும் என்று அவர்கள் அமைத்த அந்த அமைப்பு தான் சைவப்பாட வகுப்பு என்ற நெறியில் நின்று இந்த பணிகள் நடைபெற்று கொண்டிருக்கின்றன. அந்த வகையில் ஐயா அவர்களை வணங்கி மகிழ்ந்து, அன்பர்களே, நமக்கு முதல் தொகுப்பு இந்த 8வது தொகுப்பு முதல் வகுப்பு. இது சில செய்திகளை நான் உங்களுக்கு ஒரு தலைப்பு செய்திகளாக சிலவற்றை சிந்தித்து விட்டு அப்புறம் பிறகு நம்முடைய பாடத்தைக்குள்ளே நம்ம செல்லலாம். முதற்கண் இந்த சித்தாந்தம் அப்படின்னு நம்ம எப்பெல்லாம் படிக்கிறோமோ அல்லது நினைவுக்கு வருகிறதோ அப்பொழுதெல்லாம் நமக்கு ஒரு நன்றி கடப்பாடு ஒன்று இருக்கிறது. அது என்ன நன்றி கடப்பாடு அப்படின்னு கேட்டால், இந்த சைவ சித்தாந்தம் 1992 வரை இந்த சித்தாந்த நெறி தோன்றியது 13ஆம் நூற்றாண்டில். 13ஆம் நூற்றாண்டில் மெய்கண்ட தேவ நாயனார் நமக்கு இந்த சித்தாந்த மரபில் தலையாயவராக இருப்பவர். அவருக்கு முன்னையே 2 நூல் தோன்றிய நூல்கள் இருக்கின்றன. அந்த 2 நூல் திரு உந்தியார் என்ற ஒரு நூலும் திரு களிற்றுப்படியார் என்று ஒரு நூலும் இருக்கிறது. இந்த 2 நூலும் வேறொரு மரபுக்குரியது, அதாவது சந்தான பரம்பரை என்பதில் வேறு மரபு. அவருக்கு பிறகுதான் மெய்கண்டாருடைய அவதாரம் 13ஆம் நூற்றாண்டினுடைய நிறைவு பகுதியில். அதன் பிறகு ஏறத்தாழ 20ஆம் நூற்றாண்டு வரையிலும்
இந்த ஒரு நீங்கள் 13, 14 என்று வைத்து கொண்டால் ஒரு 600 ஆண்டு காலம் இந்த சைவ சித்தாந்தம் எங்கே இருந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா திருமடங்களில் மட்டும்தான் இருந்துச்சு. இந்த சைவ சித்தாந்தம் படிக்கணும் அப்படின்னு நாம் விருப்பப்பட்டால் திருமடங்களில் போய் அங்கே தங்கி அவங்க குருநாதரிடத்தில் தீட்சை பெற்று அதன் பிறகு தான் அந்த வகுப்பில் போய் நாம் கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு அமைய பெற்றது. இது ஒரு 600 ஆண்டு காலம் இருந்த வரலாறு. இப்படிப்பட்ட சூழலில்தான் நம்முடைய திருக்கைலாய பரம்பரை திருஆவடுதுறை ஆதீனத்தினுடைய 23வது குருமகா சந்நிதானம் ஒரு பெரும் மாற்றத்தை நமக்கு இந்த மண்ணில் கொடுத்தார்கள். அதாவது தீட்சை பெற்று தான் சைவ சித்தாந்தத்தை படிக்கணும் அப்படிங்கிற அந்த மரபினை 600 ஆண்டு கால மரபை முற்றிலுமாக மாற்றி மாணவர்கள் பாடம் கேட்கட்டும், விரும்புகிறவர்கள் தீக்கை பெறட்டும் என்று அந்த மரபை மாற்றினார்கள். அது மட்டுமல்ல, சைவ சித்தாந்தத்தை யாரெல்லாம் விரும்புகிறார்களோ அந்த இடத்தில் இந்த கல்வியை கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்று திருவுள்ளம் பாலித்தார்கள். அதனால தான் 1992 சைவ சித்தாந்த நேர்முக பயிற்சி மையம் என்று ஒரு அமைப்பை ஏற்படுத்தி அதில் வணக்கத்துக்குரிய வைத்தியநாதன் ஐயா அவர்கள் என்று சொல்லக்கூடிய ஒரு பெருமகனாரை இயக்குனராக கொண்டு தமிழகம் மட்டுமல்ல சில வெளி மாநிலங்களிலும் இதனுடைய வகுப்புகள் நடைபெறுமாறு திருவுள்ளம் பாலித்தவர்கள் நம்முடைய 23வது குருமகா சந்நிதானம். எனவே நாம் அத்தகைய பெருந்தகையை இந்த நேரத்தில் வணங்கி நாம் நன்றியை அவருடைய திருவடிகளுக்கு உரித்தாக்கி கொண்டு, ஏன்னா அவங்க இல்லைன்னா இந்த பாடம் என்னை போன்றவர்களாம் படிச்சிருக்க மாட்டோம். இப்படி அது படித்ததனுடைய விளைவு என்னுடைய ஆசிரிய பெருமக்களுடைய அருட்கொடை இன்றைக்கி நான் உங்களிடத்தில் பேசி கொண்டு இருக்கிற ஒரு வாய்ப்பாக இது அமையப்பெற்றிருக்கிறது. எனவே அந்த வகையில் திருஆவடுதுறை ஆதீனத்தினுடைய 23வது குருமகா சன்னிதானத்தினுடைய திருவடிகளை மனம் மொழி மெய்களாலே வணங்கி அதுக்கு அடுத்ததாக ஒரு சின்ன குறிப்பு. இந்த வகுப்பு நடத்துகின்ற நம்முடைய பேராசிரியர் சென்னியப்பனார் ஐயா அவர்கள் இந்த சைவ பாட வகுப்பு எந்த சூழலில் தோற்றுவிக்கப்பட்டது அப்படின்னு ஒரு சின்ன குறிப்புங்க. அதாவது திருஆவடுதுறை ஆதீனத்தினுடைய நேர்முக பயிற்சி தான் பல இடங்களில் விரிந்து நடந்து கொண்டிருந்த சூழலில் இந்த ஒரு வகுப்பு தோன்றுவதற்கு ஒரு காரணம் ஒன்று அமைந்தது. அதில் பல காரணங்கள் உண்டு. அதில் ஒன்று, தமிழ் வழிபாடு என்று சொல்லுகிற பொழுது இந்த வழிபாட்டுக்கும் அந்த நெறியாளருக்கும், அதாவது இயக்குனர் ஐயா அவர்களுக்கு ஒரு சின்ன மாறுபாடான கருத்து. அவங்களுடைய நோக்கத்தில் திருமுறைகள் பாடினா அது நிறைந்த பயனை தரும், அதை வேள்வி முதலான சடங்குகளில் பாட வேண்டியது இல்லை என்பது வைத்தியநாதன் ஐயாவுடைய உள்ள கிடக்கை. அவங்களுடைய பார்வை அது. ஆனால் நம்முடைய சென்னியப்பனார் ஐயா போன்றவங்கெல்லாம் அந்த வழிபாட்டை வாழ்வியல் சடங்குகளை தமிழில் செய்ய வேண்டும் என்று கருதிய ஒரு திருவுள்ளம் உடையவர்கள் நம் சென்னியப்பனார் ஐயா அவர்கள். இவன் நாங்களாம் எங்கள் ஐயாவோட தொடர்புகளில் இருந்ததுனால எங்களுக்கு இந்த வாழ்வியல் சடங்குகளெல்லாம் தமிழில் செய்து கொடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு அமைந்தது. நாங்கள் இந்த பணிக்கு வருவதற்கு முன் எங்களுக்கான அடையாளம் அதுதான். நாங்கள் தமிழ் முறையில் வழிபாடுகள் இல்லச்சடங்குகளை செய்து கொடுப்பது அப்படின்னு ஒரு மரபு வகையாக கேட்குறவங்களுக்கு செய்து கொடுக்கணும் அப்படின்னு ஐயாவின் வழிகாட்டுதலில் அதற்கான பயிற்சி எடுத்துக்கொண்டு நாங்கள் அந்த நிகழ்வுகளை செய்து கொண்டிருக்கும் பொழுது தான் நம்முடைய இயக்குனர் ஐயா அவர்கள் ஒரு இடத்துல நிற்கிறார். இது போன்ற சடங்கு முறைகளை நீங்கள்லாம் தவிர்த்து கொள்ள வேண்டும் அப்படின்னு ஒரு இடம் வருகிறது. அப்போ அடிப்படையான ஒரு கேள்வி எழுகிறது. நம்ம இப்போ இந்த ஆசிரியர் என்ற பணியில் நின்றுடலாமா, இல்லை வாழ்வியல் சடங்குகளுக்குரிய இடத்துல நின்று கொள்ளலாமா அப்படிங்கிற ஒரு இடம் நிற்கும் பொழுது நமக்கு இந்த துறைக்கு வருவதற்கு முன் நமக்கு அடையாளம் நம்முடைய திருமுறை சார்ந்த வழிபாடு தான். எனவே இந்த அடையாளத்தை நாம் ஏன் தொலைக்க வேண்டும், நாம் இதிலே இருந்து கொள்ளலாம் என்று கருதி அந்த ஆசிரிய பணியிலிருந்து நாங்கள் திருவாவடுதுறை ஆதீனத்தினுடைய ஆசிரிய பணியிலிருந்து விரும்பி வெளியே வந்துட்டோம். இது எப்போ சூழல் அப்படின்னு கேட்டால் 2010.
இப்போ 2001, 2, 3 ஆண்டுகள் நம் ஈரோடு சைவ சித்தாந்த பயிற்சி மையத்தில் பேராசிரியர் வையாபுரி ஐயா அவர்களிடத்தில் நேரடியாக பாடம் கேட்கிற வாய்ப்பு அடியனுக்கு கிடைத்தது. அந்த அவங்களுடைய பெரும் கருணை, அவங்க வகுப்புகளை நடத்தி அந்த நேர்த்தி, அவங்ககிட்ட நேரடியாக கேட்டுக்கொண்டதனுடைய விளைவு 2004 ஆசிரிய பணிக்கு பேராசிரியராக நியமிக்கிற ஒரு வாய்ப்பு கிடைத்தது. 3 மையங்களுக்கு திருவாவடுதுறை ஆதீனத்தின் சார்பாக சென்று பாடம் எடுக்கிற வாய்ப்பு கிடைத்தது. அப்படி செய்து கொண்டிருந்த ஒரு 3 தொகுப்புகள் நிறைவு பெற்றன. அதாவது 4, 5, 6, 7, 8, 9. இந்த 2010 தொடங்கும் பொழுது இயக்குனர் அவர்கள் ஒரு சின்ன ஒரு நெருடலில் இந்த வழிபாட்டு இருப்பவர்கள் இந்த பணியில் இருக்க வேண்டாமே அப்படின்னு அவங்க கொஞ்சம் கருதுனாங்க. அப்படி கருதும் பொழுது சரி, அது அவங்களுடைய விருப்பம், நாம் ஒருத்தருக்கும் தன்னிலை விளக்கம் கொடுப்பது பொருந்துவதல்ல. எனவே ஆசிரிய பணியை நீங்கள் வேறு யாராவது போட்டுக்கொள்ளலாங்க, எனக்கு வழிபாடு இருக்கிறது அப்படின்னு சொல்லி விரும்பி அது வெளியே வந்துட்டோம். இந்த சூழலில் தான் இந்த செய்தி சென்னியப்பனார் ஐயா அவர்களுக்கு அறியப்படும் பொழுது அவங்க என்ன கருதுனாங்க, இந்த ஒரு ஞான கருவூலம் அவங்க அவங்கள பற்றி ஒரு சின்ன குறிப்பு சொல்லணும்னா, பேரூர் தமிழ் கல்லூரியில் அவங்க மாணவராக பயின்றவர். அந்த தமிழ் கல்லூரியில் மாணவ பருவம் முடிந்தவுடனே பேராசிரியராக பணியாற்றினார்கள். பேராசிரியராக பணியாற்றி கொண்டிருக்கும் பொழுது அதன் பிறகு அதனுடைய முதல்வராக இருந்து பணி செய்து ஓய்வு பெற்றவர். தமிழ் கல்லூரியின் மாணவர், அந்த கல்லூரியின் பேராசிரியர், அந்த கல்லூரியினுடைய முதல்வர் அப்படிங்கிற 3 நிலையிலும் அவங்க அதில் பணி செய்திருக்கிறாங்க. அப்படி அந்த பணியிலிருந்து ஓய்வு பெற்ற பிறகு தான் அவர்கள் மணிவாசகர் அருட்பணி மன்றம் என்ற ஒரு மன்றத்தை அமைத்து வாழ்வியல் சடங்குகளை நம்முடைய தமிழில் செய்யலாம் அப்படின்னு அவங்க ஒரு பெரும் நிலைப்பாட்டை எடுத்தார்கள். அதற்கு ஆங்காங்கு பயிற்சிகள்லாம் கொடுத்து அதுக்கு நெறிப்படுத்தி வந்தாங்க. அதுதான் எங்களுக்கு முதல் அடையாளமாக இருந்தது. எனவே ஐயாவுடைய அந்த பயிற்சி பட்டறையில் நாங்களும் சேர்ந்து வழிபாடுகள் செய்வதையெல்லாம் செய்து கொண்டு இருந்தது தான் எங்களுடைய நிலை. ஆசிரிய பெருந்தகை சென்னியப்பனார் ஐயா அவர்கள் சங்க இலக்கியம், இலக்கண நூல், திருக்குறள், திருமுறை, சைவ சித்தாந்தம் இதெல்லாம் ஒரு பெரிய கடல் போன்றவங்க. புத்தகமே கையில் இல்லாமல் பாடம் நடத்துவாங்க. எந்த நூலாக இருந்தாலும், சங்க இலக்கியமாக இருந்தாலும் புத்தகம் கையில் வச்சுக்க மாட்டார். தொல்காப்பியம் நடத்திருந்தாலும் புத்தகம் கையில் இருக்காது. அவர் சொல்லிக்கிட்டே இருக்க வேண்டிதான், நீங்கள் எழுதிக்கிட்டே இருக்க வேண்டிதான். அவர் சொல்கிற வேகத்துக்கு நம்மளால் எழுத முடியாது. அவ்வளவு குறிப்புகளை கொடுத்துக்கிட்டே இருப்பார். நீங்கள் இப்போ ஐயா அவர்கள் இன்றைக்கும் இருந்து கொண்டு இருக்கிறாங்க. ஏறத்தாழ 95 வயதுக்கு நெருக்கமாக இருக்கிறாங்க. அப்படி இன்னும் போனீங்கன்னா ஏதாவது ஒரு புத்தகம் படிச்சுக்கிட்டே இருப்பார். இந்த 95 வயதிலும் திருமுறை படிச்சுக்கிட்டே இருப்பார். பாராயணம் செய்து கொண்டே இருப்பாங்க. பேசுனா அதை தவிர்த்து வேறு ஒன்றும் பேச மாட்டாங்க. பேசுனா அவங்க திருமுறை, சித்தாந்தம் இதை தான் பேசுவாங்க. எது வேறு ஒன்றும் பேசுவதற்கு இல்லை. இன்னும் அந்த நினைவாற்றல், ஏதாவது கேள்வி கேட்டோம்னா அந்த கேள்விக்கு பதிலாக சங்க இலக்கியத்தில்தான் தான் தொடங்குவார். இது அங்கே இருக்குது பாரு அப்படிம்பார். அந்த வீட்டில் அவருடைய புத்தக அலமாரி இருக்குதுங்க, முன்னாடி உட்கார்ந்துருப்பார். நம்ம போய் அந்த புத்தகம் இருக்குது எடுத்து வாங்க, நாம் போய் தடுமாறக்கூடாது. போனோன்னு சொல்லுவார், இடது பக்கத்தில் மேல் வரிசையில் 10வது ஒரு புத்தகம் இருக்கும்பார், அந்த புத்தகத்தை எடும்பார். வியந்து போய் நிற்கணுங்க. அப்படி திருமுறையிலும் சைவ சித்தாந்தத்திலும் தமிழ் மீதும் ஒரு மிகப்பெரிய பற்றோடு இருக்கக்கூடியவர் நம்முடைய பேராசிரியர் சென்னியப்பனார் ஐயா அவர்கள். அவங்ககிட்ட நம்ம நெருங்கி அவங்களோடு பயணத்தில் செல்லுகின்ற காரணத்தினால ஐயாவுடைய நிலையில் நாங்கள் நிற்கக்கூடியவர். அதே போல் பேராசிரியர் வையாபுரி ஐயா அவர்கள், அவங்களும் சைவத்தின்பால் மிகுந்த ஈடுபாடு உடையவங்க. அவங்களுடைய வகுப்பில் அவங்க பாடம் நடத்துகிற அந்த நேர்த்தி பார்த்திங்கன்னா ஒரு துளி சிரிக்க மாட்டார். பாடத்தை விட்டு வெளியே போகவே மாட்டார். எவ்வளோ நேரமாக இருந்தாலும் பாடத்துக்குள்ளே இருந்தால் மேற்கோள் காட்டி கொண்டு இருப்பாரை ஒழிய ஒரு கொஞ்ச நேரம், ரொம்ப நேரம் ஆகிப்போச்சு, மாணவரை கொஞ்சம் சிரிக்க வைக்கலான்னு ஏதாவது ஒரு சொல்லுவாரா? சொல்லவே மாட்டாருங்க. முழுக்க முழுக்க சைவம் சார்ந்த செய்தினா அந்த செய்தி நூல் சார்ந்து தான் மேற்கோள் காட்டுவார்.
அப்படி ஒரு நேர்த்தியாக பாடம் நடத்துவதில் கை தேர்ந்தவர் பேராசிரியர் வையாபுரி ஐயா அவர்கள். அவர்களுக்கு ஒரு சிறப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா, தமிழ் கல்லூரியில் அவர் முதல்வராக இருக்கும் பொழுது பேராசிரியர் அவங்க கல்லூரியினுடைய பேராசிரியராகவும் இருந்தாங்க, முதல்வராகவும் இருந்தாங்க பேரூரில். அவர் பேராசிரியராக இருக்கும்போது சென்னியப்பனார் ஐயா அந்த கல்லூரி மாணவர். அவர் முதல்வர் ஆகும்போது ஐயா அந்த கல்லூரியினுடைய பேராசிரியர். பிறகு ஐயா அவர்கள் ஓய்வு பெற்ற பிறகு அவருக்கு பிறகு ஒருத்தவங்க வந்தாங்க அந்த பதவியில். அதுக்கு அடுத்து வரும்போது சென்னியப்பனார் ஐயா அவர்கள் அந்த கல்லூரியினுடைய முதல்வராக பணியாற்றினாங்க. ஆசிரியர் அந்த நம்முடைய சென்னியப்பனார் ஐயா அவர்கள் வையாபுரியாரை சொல்லும்போது பார்த்திங்கன்னா பேரே சொல்ல மாட்டார், ஆசிரியர் ஐயான்னு தான் சொல்லுவார். இன்றைக்குமே கொங்கு மண்டலத்தில் பொறுத்த வரைக்கும் சைவ சித்தாந்த நெறியில் நிற்கிற பலருக்கும் ஆசிரியர் ஐயான்னு சொன்னால் போதும், பேரெல்லாம் சொல்ல வேண்டியதில்லை. அது பேராசிரியர் வையாபுரி ஐயாவை குறிக்கும் அப்படிங்கிறது நன்கு அறியப்பட்ட ஒன்று. அப்படிப்பட்ட அந்த பேராசிரியர் பெருமக்கள் சென்னியப்பனார் ஐயாவிடத்திலும் ஐயாவிடத்திலும் நேரடியாக பாடம் கேட்டதுடைய பயன் இன்றைக்கி திருவொரு கருணை கூட்டுவிக்க உங்களிடத்தில் நான் அதை பற்றி சொல்லுகிற இடத்துல வந்து பெருமான் என்னை இருத்தி இருக்கிறார். இதுதான் நாங்கள் கேட்ட வகையில் இருக்கக்கூடிய மரபு. எனவே எங்களுடைய ஆசிரியர் பெருமக்கள் வேறு வேறு நூல்களை எல்லாம் மேற்கோள் காட்டி அப்படிலாம் சொல்லலை. திருமுறைனா சித்தாந்தம் மேற்கோள் காட்டுவாங்க, சித்தாந்தம்னா திருமுறை மேற்கோள் காட்டுவாங்க. இப்படி தான் எங்களுடைய பாடங்கள்லாம் கேட்கக்கூடிய வாய்ப்பாக அமைந்தது. எனவே எங்களுக்கு அந்த நெறியிலேயே நாங்களும் வந்துட்டதுனால எங்களுக்கு வேறு நூல்களில் மீது ஈடுபாடு ஒன்றும் இல்லை. அது மட்டும் இல்லைங்க, இல்லை என்பதை விட தெரியாது என்பது உண்மை. ஏன்னு கேட்டிங்கன்னா, நாங்கள் ஒன்றும் பெரிய தமிழ் நிறைய படிச்சுட்டு வந்த ஆட்கள்லாம் இல்லை. நான் என்னுடைய படிப்பினுடைய அளவு பார்த்திங்கன்னா, நான் 12ஆம் வகுப்பு படித்த மாணவன், அவ்வளோதான். கல்லூரிக்கெல்லாம் நான் போகலை. எங்கள் ஆசிரியர் பெருமக்கள்கிட்ட கேட்ட பாடம், திருமுறையின்பால் இருக்கிற அந்த ஈடுபாடு இந்த பணியில் கொண்டாந்து பணித்திருக்கிறது. நம்முடைய சிவபோக சாரத்தில் ஒரு வரி வரும், எங்கே நடத்துமோ எங்கே கிடத்துமோ எங்கே இருத்துமோ என்று அறியினர். அந்த திருவருள் இங்கே கொண்டாந்து இருத்தி இருக்கிறது. அவ்வளோதான் எனக்கு சொல்ல முடியும். நம்ம ஒன்றும் சொல்லிக்கிறதுக்கு வேறு ஒன்றும் இல்லை. ஆனால் திருமுறை சார்ந்த வழிபாட்டில் திருமுறையை பாராயணம் செய்கிற முறையில் 1990 இந்த நெறியில் நிற்கிற வாய்ப்பை பெருமான் கொடுத்துருக்கிறார். ஏறத்தாழ ஒரு 35 ஆண்டு காலத்துக்கு மேலாக இந்த திருமுறை சார்ந்த பணியில் பயணிக்கிற ஒரு வாய்ப்பு நம்முடைய திருநனா என போற்றப்பெறுகிற பவானியில் சிவனடியார் திருக்கூட்டம் என்ற ஒரு அமைப்பு, அந்த அமைப்பில் இருந்து பணி செய்கிற வாய்ப்பு. நாயன்மாருடைய குரு பூசை, அத்தசாம வழிபாடு, பிரதோஷ வழிபாடு, வார வழிபாடு, இப்படி திருவாசக முற்றோதல், மாதத்துக்கு ஒரு உழவாரம், இந்த பணிகளெல்லாம் செய்து கொண்டதனுடைய பயன் பெருமக்கள்கிட்ட பாடம் கேட்குற வாய்ப்பு கிடைத்தது. பாடம் கேட்டதன் பயனாக நம்முடைய அருகுருநாதர் ஆடலரசையாவிடத்தில் மறைமலை அடிகளாருடைய நெறியில் வந்த நம்முடைய ஆடலரசையாவிடத்தில் சமயமும் விசேடமும் தீக்கை பெறுகிற வாய்ப்பு கிடைக்கப்பெற்றது. அதன் பிறகு அவருடைய திருமகனார் ஒளியரசையாவிடத்தில் நுண்மை தீக்கையும் அதுக்கு அடுத்த தீக்கையும் பெறுகிற வாய்ப்பு திருவருள் கூட்டியது. இது இந்த சாத்திரங்களை படித்ததுனால அது ஒரு வாய்ப்பாக அமைந்தது. எனவே அந்த நெறியில் நிற்கும் பொழுது திருமுறைகளை படித்து கொண்டு இருந்து அதன் பிறகு சாத்திரத்துக்குள்ளே வந்தோம். சாத்திரம் படிக்கும் பொழுது அந்த வழிபாட்டு நெறியில் இன்னும் கொஞ்சம் ஊன்றி நிற்பதற்கான வாய்ப்பாக அது அமைந்தது. இன்றைக்கி பல்வேறு வகையான சூழல்களை இறைவனுடைய கருணையும் அடியார்களுடைய அந்த ஒத்துழைப்போடு பல பணிகள் நடைபெற்று கொண்டு இருக்கின்றன என்பதை ஒரு குறிப்பாக உங்களுக்கு சொல்லிவிட்டு, இது நாங்கள் கடந்து வந்த பாதை. ஏன்னா இங்கே பலரும் வந்திருப்பீங்க, பல்வேறு நிலைகளில் இருந்து வந்திருக்கீங்க. நம்முடைய சங்கரலிங்கம் ஐயா அவங்க சொன்னாங்க, நிறைய பேர் வெளியூரிலிருந்து வருகை தந்திருக்கிறார்கள் அப்படின்னு சொன்னாங்க. நம்முடைய வரவேற்புரை நல்கிய மணிவாசகம் ஐயா அவர்களும் அந்த கருத்தை சொன்னாங்க. இந்த இடம் நமக்கு நாம் இருக்கிற இந்த கமல விநாயகர் சச்சங்கம் அப்படிங்கிற இந்த இடம் நமக்கு கடந்த தொகுப்பில் முழுமையாக சிந்திப்பதற்கு ஒரு வாய்ப்பாகவும், இந்த தொகுப்புக்கும் இந்த இடம் நமக்கான இடம், மின்சார வசதிகள், இது எல்லாமே அந்த அவர்களுடைய வழிகாட்டுதல் வண்ணமாக
நமக்கு திருவருள் உபகாரமாக இது கிடைக்கிது. எந்த வாடகையும் கிடையாது. முழுக்க முழுக்க நமக்கு நாம் இறைவன்கிட்ட கேட்கிற அந்த பாடம் தான் நமக்கு எல்லாருக்குமான ஊதியம் அப்படிங்கிற முறையில் இதை அவங்க ஐயாவுடைய அமைப்பை சார்ந்த பெருமக்கள் முழுமையாக ஈடுபாடோடு, ஏன்னா அதற்கு முன்ன தொகுப்புகள்லாம் மண்டபத்துக்கே ஒரு வாடகை கொடுக்கணும், அதுக்கு ஒரு தனி வாடகை கொடுத்து பார்க்கிங்கில் வண்டி நிற்கிறதுக்கு இட பிரச்சனைகள் பலவாறு இருக்கும் பொழுது இந்த இடம் இருக்கிறது இங்கே வந்து நடத்துங்க அப்படின்னு நம்முடைய மணிவாசம் ஐயா அவர்கள் கடந்த தொகுப்பில் கொடுத்தாங்க. இந்த தொகுப்பு தொடங்கும் பொழுதும் நீங்கள் வேறு எங்கும் செல்ல வேண்டாம், இங்கேயே இந்த வகுப்பு நடக்கட்டும் என்று ஐயா அவர்கள் இதற்கு ஒரு வாய்ப்பை கொடுத்தார்கள். இந்த நேரத்தில் கமல விநாயகர் சச்சங்கத்தில் இருக்கக்கூடிய அன்பர் பெருமக்கள் அனைவருக்கும் நன்றிகளையும் வணக்கத்தையும் அவங்களுடைய திருவடிகளுக்கு உரித்தாக்கி கொண்டு, வேறு வேறு இடங்களிலிருந்து வருகை தந்திருக்கிற உங்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை என்னுடைய பணிவான நன்றிகளையும் வணக்கத்தையும் உங்கள் திருவடிகளுக்கு உரித்தாக்கி கொண்டு நம்முடைய பாடத்தை நோக்கி நாம் வந்துவிடலாம். ஐயா சொன்னது போல் அன்பர்கள் உங்களுடைய கைபேசியை வகுப்புக்குள்ளே வரும்போது முடிந்தவரை சைலண்ட் மோடில் வச்சுக்கோங்க, அல்லது முழுமையாகவே அதை அணைத்து வைத்து கொள்ளலாம். ரெண்டில் ஏதாவது ஒன்றை பின்பற்றுமாறு உங்கள் அன்போடு வேண்டிக் கொள்கிறோம். வேறு விண்ணப்பம் ஒன்றுமல்ல. முடிந்தவரை எவ்வளவு தூரம் நமக்கு திருவுருள் கூட்டுகிறதோ அந்த வகையில் பார்க்கலாம். இந்த சைவப்பாட வகுப்பில் நமக்கு என்னென்ன நூல் பாடங்களாக நடத்தப்பட இருக்கின்றன அப்படின்னு பார்த்திங்கன்னா, நமக்கு உண்மை விளக்கம், போற்றி பகருடை, நெஞ்சு வீடு தூது, திருவருட்பயன், சிவப்பிரகாசம், சிவஞான போதம் என்று ஒரு 6 நூல் பாடமாக நாம் சிந்திக்க போகிறோம். இந்த சித்தாந்த செந்நெறி என்று சொல்லக்கூடிய இந்த மரபு நம் தமிழகத்தில் இங்கே தோன்றிய அருளாளர்களால் நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரு பெரிய கொடையது. நீங்கள் சிந்திக்கும்போது இந்த 24 வகுப்பு இது ஒரு வாரம் நீங்கள் அந்த வகுப்புகளை நிறைவு செய்கிற பொழுது உங்கள் அறிவுக்குள்ள புலப்படும். ஆம், இந்த தத்துவ ஞானம் உலகமெங்கும் தேடினாலும் இதுபோல ஒரு செய்தி இல்லை என்கிற உணர்வு நிச்சயமாக ஒரு 24 வகுப்பும் முடிவதற்குள் உங்களுக்கு புலப்படும். அவ்வளவு பெரிய செய்திகளை, நுணுக்கமான செய்திகளை, உண்மையான செய்திகளை மிக ஆழமாக, அதே சமயத்தில் தெளிவாக நமக்கு எடுத்து சொல்லுகிற ஒப்பற்ற நூல்தான் சைவ சித்தாந்தம் என்கிற இந்த நூலாகும். அப்படி பார்க்கக்கூடிய இந்த சித்தாந்த நூல்கள் நமக்கு என்னென்ன உண்மைகளை சொல்லப் போகின்றன அப்படின்னு நம்ம போகணும். அதற்கு முன்பாக நமக்கு பொதுவாகவே, அதாவது இன்றைய நாளில் ஏறத்தாழ பூமி என்கிற இந்த உருண்டையில் ஒரு 650 கோடி மக்கள் தொகை இருப்பதாக ஒரு கணக்கு சொல்லுகிறார்கள். ஒரு 650 கோடி உலகமெங்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, அந்த 650 கோடி மக்கள் இருக்கக்கூடிய இந்த மக்கள் தொகையில் நமக்கு, அதாவது குறிப்பாக தமிழகத்தில் இருக்கிற வாய்ப்பு போல உலகத்தில் வேறு எங்கும் இல்லை என்பது தான் உண்மை. அதை எந்த நோக்கில் பார்த்தா அது உங்களுக்கு புலப்படும் கேட்டால், பொருள் நோக்கில் புலப்படுமா இல்லையான்னு தெரியல. ஆனால் அருள் நோக்கில் நின்று நீங்கள் பார்ப்பீர்களானால் இந்த உண்மை சத்தியமானது என்பது உங்களுக்கு புலப்படும். ஏன்னா அந்த இடம் அவ்வளோ பெரிய ஒரு வாய்ப்பு நமக்கு, நம்ம மண்ணுக்கு கிடைத்தது போல இந்த மண்ணில் வாழ்கிற வாழ்க்கை போல மற்றவங்களுக்கு அமையவில்லை அப்படின்னு நம்ம அறுதியிட்டு சொல்லலாம், சத்தியம் பண்ணி சொல்லலாம். அவ்வளோ பெரிய வாய்ப்பு நமக்கு கிடைக்க பெற்றிருக்கிறது. அப்படி என்னையா இந்த சாமி நமக்கு கொடுத்துருக்கிறது அப்படின்னு நீங்கள் உங்களுக்குள்ள ஒரு கேள்விகள் எழுமானால் நீங்கள் நினைவில் வைத்து கொள்ளுங்கள். வந்திருக்கிறதுக்கு பலருக்கும் பல கேள்விகள் இருக்கும். உங்களுக்கு ஏதேனும் கேள்விகள் இருக்குமானால் உங்கள் குறிப்பு புத்தகத்தில் ஏதேனும் ஒரு கடைசி பக்கத்துலேயோ ஒரு 2 பேப்பர் விட்டு நீங்கள் பின்னாடி எழுதி வைத்து கொள்ளுங்கள். நீங்கள் கேட்க விரும்புகிற அந்த கேள்விக்கான பதில் வகுப்பு நடக்கும்போதே வந்துக்கிட்டே இருக்கும். ஒருவேளை 23 வரைக்கும் வகுப்பு வரைக்கும் வரலன்னா நீங்கள் 24வது வகுப்பில் கேள்வி கேட்டுடலாம். ஐயா, நான் அந்த கேள்வி குறித்து வச்சேன், நீங்கள் பதிலே சொல்லலை அப்படின்னு நீங்கள் கேட்டுடலாம். நீங்கள் என்கிட்ட கேள்விலாம் சொல்ல வேண்டியதில்லை. உங்கள் மனதில் எழுகிற கேள்விகளை கடைசி பக்கத்தில் எழுதி வச்சுக்குங்க.
பாடம் நடந்துகிட்டு இருக்குமே போது நான் உங்களுக்கு கேள்வி நேரம்னு ஒரு 1/2 மணி நேரம் ஒதுக்கலாம். நமக்கு சிலபஸ் ரொம்ப டைட்டாக வச்சுருக்கிறாங்க. உண்மை விளக்கத்தை 3 மாதத்தில் முடித்து கொடுக்கணும். அடுத்த நூல் 3 மாதம், அடுத்த நூல் இப்படி பார்த்திங்கன்னா இந்த நூலை நடத்துவதுக்கே நேரம் பத்தாமல் இருக்குது. இதில் கேள்வி கேட்குறதுக்கு இடம் கொடுத்தோம்னா இன்னும் சிக்கலாக போயிடும். நேரம் பத்தலை அப்படிங்கிற ஒரு பற்றாக்குறை. அதனால் கேள்வி நேரத்தை என்னால் கொடுக்க முடியல நம்ம அடுத்தடுத்த வேகமான சூழலில். எனவே உங்களுக்கான வாய்ப்பு நம்ம வேணால் 24வது வகுப்பில் கேள்வி நேரத்தை வேணால் வச்சுக்கலாம். எப்போ ஒரு 1/2 நாள் வச்சுக்கலாம். இந்த 23 வகுப்பாக நானும் காத்திருந்து பார்த்தேயா, நீங்கள் கேள்விக்கு பதிலே சொல்லலை அப்படின்னு யாரெல்லாம் கேள்வி கேட்குறீங்களோ அன்றைக்கி நேரத்தை கணக்கு பார்க்காம பதில் சொல்லி முடிச்சுட்டு வகுப்பை முடிச்சுக்கலாம். அது வரைக்கும் நம்ம கொஞ்சம் பொறுமையாக இருந்துக்கலாம். ஏன்னா கேள்விகள் நீங்கள் ஏதாவது இப்போ இடையில் நான் சொல்லும்போது ஒரு கேள்வி தோணுது, நீங்கள் எழுந்து நின்று கேட்டிங்கன்னா எங்களுடைய சிந்தனை ஓட்டத்தில் ஒரு தடைப்படும். நான் உனக்கு சொல்லணும்னு நினச்சி வந்திருப்பேன், நீங்கள் ஒரு கேள்வி கேட்பீங்க, அதில் பதில் சொல்லும்போது நாங்கள் சொல்ல வந்த செய்தி காணாமல் போய்டும். அதனால் இது எங்கள் ஆசிரியர் பெருமகனார் எப்போவுமே இந்த பந்தை உங்கள் கோர்ட்டில் போடவே மாட்டார். அவர் ஒருத்தர் தான் பேசிக்கிட்டே இருப்பார். நாங்கள் அப்படி பாடம் கேட்டு பழகிட்டோம். சில ஆசிரியர் இருக்கிறாங்க, ஒரு வரி நடத்தினா உங்கள்கிட்ட 2 தடவை கேட்பாங்க, புரிஞ்சிருச்சா, நீ சொல்லு அப்படி கேட்டு பாடம் நடத்துகிற ஆசிரியரும் உண்டு. ஆனால் எங்கள் ஆசிரியர் பெருமக்கள் அப்படி பாடம் எங்களுக்கு நடத்தலை. அவர் பாட்டுக்கு மடை திறந்த வெள்ளம் போல் கொட்டிக்கிட்டு இருக்கோம். நம்ம அறிவுக்கு தக்கவாறு குண்டாவிலையோ டம்ளர்லையோ பாத்திரத்துலையோ அண்டாவிலையோ வாங்கிக்க வேண்டிதான் அப்படிங்கிற கணக்கில் தான் முடியும். அப்படி தான் போயிட்டுருக்கு எங்கள் பாடமெல்லாம். அதனால் நாங்கள் அப்படி கேட்டதுனால நான் பாடத்தை நிறுத்தி உங்களுக்கு புரிஞ்சிருச்சா, நான் இப்போ என்ன சொன்னேன் சொல்லுங்கள் அப்படின்னு எப்போதுமே கேட்க மாட்டேன். நல்ல தைரியமாக உட்காந்துக்குங்க. இடையில ஏதாவது கேள்வி கேட்டுருவாரோ அப்படிங்க, கேள்வியே கேட்க மாட்டோம். நாங்களே கேள்வி கேட்டுடுவோம், பதிலி நாங்களே சொல்லிவிடுவோம். அப்படி தான் பாடம் போகுமே ஒழிய பயப்படலாம் வேண்டியதில்லைங்க. 2வது சைவ சித்தாந்தம் அப்படிங்கும்போதே நம்ம மக்களுக்கிட்ட ஒரு அடிப்படையான செய்தினா ஒரு பயம் இருக்கிறது. இது நமக்கெல்லாம் புரியாது, இது கடினமானது அப்படின்னு நிறைய பேர் சொல்லி இந்த பக்கமே வர விடாமல் நம்மளை பண்ணிட்டாங்க. இந்த காதில் வாங்கி நம்ம கேட்பான் இது, நமக்கு வேண்டாம்ப்பான் இது அப்படின்னே நம்மளை எட்டி நிற்க வச்சுட்டாங்க. உண்மையிலேயே நீங்கள் வேணால் பாடத்தை அப்படியே கேட்டுக்கிட்டே வாங்க, இதையாயா இருந்தாலும் இப்படி சொன்னால் அப்படின்னு உங்கள் நெஞ்சில் உங்களுக்குள்ளேயே வந்துடும். ஏன்னா இதை நான் ஏன் அவ்வளோ தூரம் சொல்கிறேன்னா, ஒரு காலத்தில் அடியேனும் அப்படித்தான் நினச்சேன். இந்த சைவ சித்தாந்தம் படிக்கவே கூடாதுன்னு நினச்சதை நான் உங்கள்கிட்ட, ஏன்னா இது மேடை இல்லைங்க, என்ன வேணாலும் பேசிட்டு போகிறதுக்கு. இது நமக்கு இது இறைவனை சிந்திக்கிற இடம். இது நிகழ்வுகளை உள்ளவாறு சொல்லணும், இல்லை சொல்லாமல் விடலாம், தப்பு இல்லை. ஆனால் இல்லாதது சொல்லக்கூடாது. நான் ஒரு சில விஷயத்தை சொல்லாமல் கூட விடலாம், ஆனால் உள்ளதை சொல்வதில் ஒன்றும் தயக்கம் இல்லை. அப்படி ஒரு கட்டத்தில் சைவ சித்தாந்தம் அப்படின்னா படிக்கக்கூடாது, எனக்கு திருமுறையே போதும், இந்த திருமுறை கொடுக்காத அந்த சைவ சித்தாந்தம் கொடுத்துட போகுது, போயா நமக்கு இதே எனக்கு போதும் அப்படின்னு ரொம்ப துணிந்து நின்ற ஆட்களில் நாங்கள் அந்த பகுதியில் நான் சொல்கிற போது எனக்கு வயது ஒரு 20-22 வயது இருக்கும். அந்த காலகட்டத்தில் எனக்கு திருமுறை படித்தா போதும், சித்தாந்தெல்லாம் தேவையில்லை அப்படின்னு முரட்டுத்தனமாக நின்ற ஆட்களில் பார்த்தேன். சாமி கொஞ்சம் குறித்து வைடாவன அப்படின்னு குறிச்சிட்டார், தூக்கி போடு இந்த பக்கம் அப்படின்னார். எப்போவுமே ரொம்ப அதிகம் பேசுகிறவனை எதிர்கட்சிக்காரங்க பார்த்துக்கிட்டே இருப்பாங்க, தூக்கி போடு இந்த பக்கம் அப்படிம்பாங்கள்ல, அந்த மாதிரி சாமி பார்த்துக்கிட்டே இருந்தார். இவன் ரொம்ப பேசிக்கிட்டே இருக்கிறான், உனக்கு குறி முதல்ல அப்படின்னாரு. அப்புறம் எப்படி தூக்கி போட்டாருன்னு தெரியல, அப்படியே ஒரு வாரம் வந்து சேர்ந்தோம். வந்த பிறகு தான் தெரிஞ்சது, அடக்கடவுளே இதை போய் படிக்காமல் இருந்துட்டோமே அப்படின்னு ஒரு பெரிய வருத்தம் வந்துச்சுங்க. ஏன்னா ஆசிரியர்கள் ஒவ்வொன்றையும் நடத்த போகும்போது நம்ம இறைவன் கருணையாளன்னு படிக்கிறோம், அவன் கருணை எல்லையில்லாத கருணைன்னு படிக்கிறோம். அதை நீங்கள் திரும்ப திருமுறையில் படிக்கும்போது அதுக்கான விளக்கத்தை நீங்கள் அங்கே காண முடியாது. அந்த எல்லையில்லாத கருணை என்பதை சித்தாந்தம் படித்தா தான் விளங்கி கொள்ள முடியும். நீங்கள் வெறும் திருமுறை மட்டும் படித்து எல்லையில்லாத கருணையுடையவன் என்பதற்கு பொருள் விளங்கி கொள்ள வாய்ப்பில்லை. அப்போ இந்த சித்தாந்த சாத்திரம் நமக்கு தேவைப்படுகிறது என்பதை ஆசிரிய பெருமக்கள்கிட்ட பாடம் கேட்கத்தான் சற்று கொஞ்சம் எட்டுச்சு. அதனால் என்னை போல் நீங்கள் பல பேர் இருந்திருக்கக்கூடும் என்பதனால சொல்கிறேன். திருமுறையே போதும் என்று இருந்த ஒரு கட்டத்திலிருந்து இல்லை
சைவ சித்தாந்தம் வேண்டும் அப்படின்னு படிக்க வச்சது மட்டுமல்ல, இன்றைக்கி சாமி சொல்லவும் வச்சுருக்கிறார். இதுதான் ரொம்ப அதிகமாக பேசுகிறோம் இல்லையா, அதனால் அப்படி பண்ணி வச்சுருக்கிறார் அப்படின்னு சொல்லலாம். அதனால் பெரும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. இன்றைக்கி அவனை பற்றி பேசுகிற வாய்ப்பு திருவருள் தந்த வாய்ப்பாகத்தான் இந்த நிமிடம் வரைக்கும் கருதி எங்களுடைய பயணம் அமைந்திருக்கிறது. எனவே திருமுறைகள் நமக்கு இன்றியமையாதது. அந்த திருமுறையினுடைய பொருள் விளங்கி கொள்வதற்கு, அந்த பொருளை உணர்ந்து கொள்வதற்கு சித்தாந்தம் இன்றியமையாதது என்பதை நாம் போக போக தெரிந்து கொள்ளலாம். சரி, இப்போ நம்முடைய வாழ்க்கை உலகத்தில் இருப்பவரை காட்டிலும் நமக்கு கிடைத்த வாழ்க்கை ஒரு பெருமிதத்துக்குரிய வாழ்க்கை அப்படின்னு நூல் சொல்லுது. நூல் என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டால், உங்களுக்கு தெரியும், பெரிய புராணத்தில் மாதவம் செய்த தென்திசை என்று சொல்லுகிறது. கைலாயம் இருக்கிற வடதிசையை சொல்லலை, நம்ம இருக்கிற தமிழகத்தை மாதவம் செய்த தென்திசை வாழ்ந்திட தீதிலா திருத்தொண்ட தொகை தர போதுவார் அவர் மேல் மனம் போக்கிட காதல் மாதரும் காட்சியில் கண்ணினார் என்பது ஆலால சுந்தரர் கைலாயத்தில் இருக்கும்போது சேக்கிழார் சொல்லுகிற செய்தி. இந்த தென்திசை என்பது மாதவம் செய்த தென்திசையினர், தவத்துக்குரிய இடம் என்று இந்த மண் போற்றப்படுகிறது. அது உண்மைதானா? அதற்கு சேக்கிழார் பெருமான் அங்கே விடை அந்த நூலே கொடுக்கிறார். நடராச பெருமான் சிவகாம சுந்தரியோடு ஆடிக்கொண்டிருக்கிற தில்லை தென்திசையில் தான் இருக்குது. இந்த குரு சீடன் என்கிற பரம்பரை வருகிறது பாருங்கள், ஞான பரம்பரை. இதற்கு கைலாய பரம்பரை என்று பெயர். அந்த பரம்பரையின் முதல் குருநாதன் தோன்றிய இடம் திருவையாறு, அதுவும் தென் திசையில் தான் இருக்கிறது. இந்த மண்ணுக்கு இதய கமலமாக இருப்பது திருவாரூர், நம்ம மண்ணில் தான் இருக்கிறது. இது பெரிய புராணத்தில் சேக்கிழார் பெருமான் இந்த தென்திசை என்பது எப்படி சிறப்புக்குரியது என்பதை சொல்லுகிற இடத்துல தில்லை திருத்தலம், அதுக்கப்புறம் திருவையாறு, திருஆரூர் இதெல்லாம் எடுத்து காட்டார். அதுக்கப்புறம் தோணிபுரம், இப்படி பல தலங்களை எடுத்து காட்டி இன்னென்ன காரணத்தினால் இந்த திசை மாதவம் செய்த தென்திசை. சும்மா நான் உங்களுக்கு புரிவதற்காக சொல்கிறேன். இப்போ நம்முடைய பெருமானுடைய சிறப்புக்குரிய தலங்கள் அப்படின்னா எதெல்லாம் சொல்லலாம்? சும்மா உங்களுக்கு தெரிஞ்ச செய்தியாக வைத்து பாருங்கள். 5 பூதத்துக்குரிய தலம், அதாவது பஞ்சபூத தலங்கள்னு சொல்லலாம். அந்த 5ஐயும் சொல்லும்போது நிலம் 2 தலம் சொல்கிறான், காஞ்சிபுரம் திருவாரூர், நீர் ஆனைக்கா, நெருப்பு அண்ணாமலை, காற்று திருக்காலத்தி, ஆகாயம் சிதம்பரம். இதில் இன்றைக்கி காலத்தி என்கிற தலம் ஆந்திர மாநிலத்தில் இருக்கிறது. அன்னைக்கு அது தமிழகமாக தான் இருந்துச்சு, சரிங்களா? இன்றைக்கி அது அங்கே இருக்கிறது. அப்படி பார்க்கும்போது 5 தலம் இந்த மண்ணில் தான் இருக்கிறது. அடுத்தது அட்ட வீரட்ட தலங்கள். இறைவன் 8 வீரட்ட செயல் செய்திருக்கிறார். யமனை உதைச்சிருக்கிறாரு, மன்மதனை எரிச்சிருக்கிறாரு, பிரமன் தலையை கிள்ளி இருக்கிறாரு. இப்படி அறியாமை என்கிற நிலையில் அவரவருடைய ஆணவத்தை அகற்றி அறிவு புகட்டிய இடம் 8 இடம் இருக்குது. அந்த 8 இடமும் தமிழ்நாட்டில் தான் இருக்குது. இந்த நவகிரகங்கள் 9 கோள்கள் இருக்கிறதே, இந்த கோள்கள் இறைவனை வணங்கி அருள் பெற்ற தலமாக இருக்கிற 9 கோயிலும் தமிழ்நாட்டில் தான் இருக்குது. இதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் ஆழமாக சிந்தித்து பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு உண்மை புரியும். அப்போ நவகிரகங்கள் அருள் பெற்ற நவகிரக கோயில் இல்லை, நவகிரகங்கள் அருள் பெற்ற தலம் அப்படின்னு தான் சொல்லணும். நீங்கள் மற்றவங்களோட நாமளும் அப்படி சொல்லக்கூடாது. நமக்கு இந்த கோள்கள் அந்த தலத்தில் இறைவனை பூசித்து தங்களுடைய சாபம் நீங்கி இறைவன் அருளை பெற்றன. எனவே அந்த கோயிலுக்கு அந்த சுவாமியினுடைய பேரை பதிலாக அவங்க பேரே வந்துருச்சு, அருள் பெற்றவங்க பேர் வந்துருச்சு. அருள் கொடுத்தவங்க பேரை காணோம் இல்லைங்களா? கொடுத்தது யார்? சிவபெருமான். வாங்கினால் யார்? வாங்கினவங்க பேரை போட்டாங்க எல்லாரும். இது புதன் தலம், இது செவ்வாய் தலம், இது சூரியன் தலம் என்று அவங்க சாமியும் பார்த்தார், வச்சுட்டு போகிறான் போ அப்படின்னு விட்டுட்டார்.
நாமளாக இருந்தால் விட்டுருக்க மாட்டோம். அவர் கொஞ்சம் தன்பெருமை தானறியா தன்மையன், எதாக இருந்தாலும் கொடுத்தே பழக்கப்பட்டவர், வச்சுக்கடா போடா அப்படின்னு விட்டுட்டார். அதனால் நம்ம இன்றைக்கி வரைக்கும் நவகிரகத்தலம் சொல்லிக்கிட்டு இருக்கிறோம், சொல்லிட்டு போன்னு விட்டுட்டார். அதனால் அவங்க அருள் பெற்ற தலம் இந்த 9 தலம். நீங்கள் திருவாரூரை சுற்றி பார்த்தீங்க சப்த விடத்தலங்கள், திருவையாரை சுற்றி பார்த்து சப்த தானத்தலங்கள், எத்தனை சொல்கிறதுங்க. இப்படி நீங்கள் விரிந்து விரிந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே தமிழகத்தில் தான் இருக்குது. நண்டு பூசித்த தலம் இருக்கிறது, குரங்கு பூசித்த தலம் இருக்கிறது, பாம்பு பூசித்த தலம் இருக்கிறது, யானை பூசித்த தலம் இருக்கிறது, சிலந்தி வழிபாடு செய்த தலம் இருக்குது, தேள் வழிபாடு செய்த தலம் இருக்குது, எறும்பு வழிபாடு செய்த தலம் இருக்குது, மயில் வழிபாடு செய்த தலம், இப்படி ஏனைய உயிர்களும் வழிபாடு செய்த தலம் தமிழகத்தில் தான் இருக்குது. எங்கேயாவது நீங்கள் கையை காட்டுங்களேன் பார்க்கலாம். எங்கேயாவது வடநாட்டு தலையாத்திரை போய் இந்த இதில் வந்து இந்த உயிர் பூசை முடிச்சு அந்த உயிர் பூசை முடிச்சு எங்கேயாவது பட்டியல் போட சொல்லி பார்க்கலாம். இல்லை. ஆனால் நம்ம மண்ணில் தான் யார் இந்த பறவை இனங்கள் ஊறுகின்றனவ, மனித இனம், தேவர் முதலானவர்கள் பூசித்த தலமும் இங்கே தான் இருக்குது. தேவேந்திரன் பூசை பண்ணார், அந்த தலம் தேவேந்திரன் பூசை பண்ணுறதுங்க, இது இந்த தேவர் பூசை பண்ணுது, இது அக்னி வழிபாடு செய்தது அப்படின்னு ஒரு பட்டியல் போட்டிங்கன்னா அதுவும் தமிழ்நாட்டில் தான் இருக்குது. என்னையா இது, எதை எடுத்தாலும் தமிழ்நாடு தானே? ஆம், தெய்வத்தின் அருளை பெறுவதற்கு தமிழகமே சிறந்த இடம் என்பது தான் வரலாறுகள் சொல்லுகிற உண்மை. அதான் அடிப்படை. எனவே நாம் நினைவில் கொள்ளணும், தமிழகம் அல்லது இந்த தென் திசை என்பது தெய்வத்தையும் இந்த மண்ணையும் யாராலும் பிரிக்க இயலாது. இதுதான் அடிப்படை. நமக்கு அரசியல் களம் காரணமாக கடவுள் மறுப்பாளர்கள் கோலோச்சலாம். ஆனால் மண்ணுக்குரிய தன்மை என்பது தெய்வத்தன்மையுடைய மண் இந்த தமிழகம் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. நீங்கள் என்ன வேணாலும் நீங்கள் நிலைப்பாடு எடுத்துக்கொள்ளுங்க, இருக்குதுன்னு சொல்லுங்கள், இல்லைன்னு சொல்லுங்கள், அது உங்கள் பாடு. ஆனால் மண்ணின் இயல்பு என்பது தெய்வத்தோடு தொடர்புடையதே அன்றி தெய்வத்தை விடுத்து இந்த தமிழகம் என்கிற மண் இல்லை. இதை நீங்கள் வரலாற்றின் அடிப்படையில் பார்த்து கொள்ளலாம். சரி, அப்படிப்பட்ட இந்த மண் நமக்கு எப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பு அப்படின்னு கேட்டால், உலகத்தில் ஏனைய நிலைகளில் இருக்கக்கூடியவர்களெல்லாம் இயற்கையோடு போராடுகிற ஒரு வாழ்க்கையை வாழ்கிறார்கள். நீங்கள் தெரிஞ்சுக்குன்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் கையில் காசெல்லாம் எடுத்துக்கிட்டு ஒவ்வொரு நாடாக போய் சுற்றி பார்த்துட்டு வந்தீங்கன்னா ஒரு நாளைக்கு இந்த உண்மை உங்களுக்கு புலப்படும். என்ன உண்மை? மற்றவர்கள் இயற்கையை எதிர்த்து வாழ்கிறார்கள், நாம் இயற்கையோடு இசைந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பது புலப்படும். உதாரணத்துக்கு நீங்கள் இப்போ அமெரிக்காவோ அல்லது ஐரோப்பிய நாடுகளோ இது போகிற நாடுகளை எடுத்து பாருங்களேன். 12 மாதங்களில் 8 மாதம் குளிர், ஒரு 4 மாதம்தான் வெப்பம். அவங்களுக்கு 4 பருவம்லாம் இல்லை, 2 பருவம் தான், குளிர் வெப்பம். அந்த வெப்பத்துக்குரிய காலம் 4 மாதம்தான், மீதி 8 மாதம் குளிர்ச்சிக்குரிய காலம்தான். நமக்கு அப்படியே இருக்குது. வெயில் காலம் முடிஞ்சுன்னா காற்று காலம், முடிஞ்சுன்னா மழை காலம், முடிச்சுன்னா பனிகாலம். என்ன அழகு! இதுக்கு ஒரு 3 மாதம், அதுக்கு ஒரு 3 மாதம், அதுக்கு ஒரு 3 மாதம். இது எப்படி இருக்குன்னா, முதல் மாதம் அப்படியே லேசாக ஆரம்பிக்கும், அடுத்த மாதம் உச்சிக்கு போகும், அப்படியே குறைஞ்சிரும். அப்புறம் அடுத்த பருவம் எதுவோ அது லேசாக தொடங்கும், அப்படியே உச்சிக்கு போகும், அப்படியே நின்றுடும். இப்படித்தானுங்க ஒவ்வொரு பருவமும் இருக்குது. 4 பருவம் அப்படித்தான் நமக்கு இருக்குது. இது போன்ற இயற்கை அமைப்பு முதல்ல உலகத்தில் வேறு எங்கேயும் இல்லை. இந்த 4 பருவத்தோடு கூடிய மண்ணினுடைய அமைப்பு வடநாட்டில் கூட இல்லை, மறந்துடாதீர்கள். வடநாட்டில், இந்தியாவிலேயே தமிழ்நாட்டை தாண்டினா இந்த வாய்ப்பு போச்சு உங்களுக்கு. தமிழ்நாட்டின் எல்லை நீங்கள் கடந்துட்டீங்கன்னா இந்த வாய்ப்பு போச்சு. அப்போ தான் நீங்கள் இதெல்லாம் ஏன் சொல்லணும் தெரியுமா? நமக்கு கிடைத்த வாழ்க்கை வணக்கத்துக்குரிய வாழ்க்கை என்பது உங்களுக்கு எட்டணும். நம்ம உயரம் என்ன, சாமி நம்மளை எங்கே வச்சுருக்கிறாரு, ராஜா மாதிரி வச்சுருக்கிறார் ஐயா, எனக்கு என்னையா கவலை அப்படின்னு சொல்லணுமா இல்லையா? நம்ம என்னமோ போங்க,
என்னமோ வாழ்ந்துட்டுருக்க, என்னமோ போங்க அப்படின்னு இன்னுமே அதே பாட்டை பாடிட்டு இருக்கக்கூடாது. இனிமேலாவது பாட்டை கொஞ்சம் மாற்றி பாடுங்க. எப்படிப்பா இருக்கிற, ராஜா மாதிரி இருக்கிறையா, ஆனந்தமாக இருக்கிறையா, கவலை இல்லாமல் இருக்கிறையா அப்படின்னு சொல்லி பழகிறக்காது சொல்லுக்காது வரணும் அல்லவா? அதெல்லாம் தெரியணும்னா இந்த நூல்களையெல்லாம் படித்தா நமக்கு தெரியும். நான் ஏதோ உபச்சாரமாக, இது ஒன்றும் நமது மேடை இல்லைங்க, கை தட்டி வாங்கிட்டு போகிற மேடை இல்லை. சிந்திப்பதற்கான இடம். நம் அறிவில் இருக்கிற அறியாமையை அகற்றி அறிவை தெளிவுபடுத்தி கொண்டு நமக்கு மேல் ஒரு தலைவன் இருக்கிறான். அந்த தலைவனை போற்றுகிற பேறு நமக்கு கிடைத்திருக்கிறது. அதுவே புண்ணியத்திற்கெல்லாம் புண்ணியமானது என்பதை உணர்வதற்கான வாய்ப்பு இந்த பிறப்பில் நமக்கு இருக்கிறது. எனவே மறந்துவிட வேண்டாம், நமக்கு இறைவன் கொடுத்திருக்கிற கொடை போல உலகத்தில் இருக்கிற யாருக்கும் இறைவன் கொடுக்கவில்லை. அதற்கு சில அடிப்படைகளை நாம் சிந்தித்து பார்ப்போம். இப்போ ஒரு மனித வாழ்க்கை அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு அடிப்படை ஒன்று இருக்கிறது. அந்த அடிப்படையை நாம் எப்படி சொல்லலாம் அப்படின்னு கேட்டால், திருக்குறள் வரை அமையப்பெற்றிருக்கிற நூலின் அடிப்படையில் பார்த்திங்கன்னா, வாழ்க்கை என்பது அறம் சார்ந்த வாழ்க்கை. அறனெனப்பட்டதே இல்வாழ்க்கை என்பது வள்ளுவ பெருமானுடைய திருவாக்கு. அறனும் அன்பும் அறனும் உடைத்தாயின் இல் வாழ்க்கை பண்பும் பயனும் அதுனர். அரண் இதுதான் வாழ்க்கை, இல்லறத்தினுடைய பயன் அறம் செய்தல் தான் அப்படின்னு வள்ளுவ பெருந்தகை அறிவுறுத்துகிறார். சரி, நம்முடைய இந்த மண்ணில் இன்றைக்கி நமக்கு கிடைத்திருக்கிற நூல்கள் எதெல்லாம் கிடைச்சிருக்கு அப்படின்னு ஒரு பட்டியல் எடுத்து பார்த்தோம்னா, 2000 ஆண்டுக்கு முன் என்ற வகையில் சங்க இலக்கியங்கள் என்று ஒரு தொகுப்பு நூல் கிடைச்சிருக்கு. வேறு வேறு காலங்களில் வாழ்ந்த புலவர்கள் பாடியிருக்கிற பாடல், அது ஒரு தொகுப்பாக சங்க இலக்கியங்கள்னு ஒரு வகையில் பார்க்குறோம். அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா இலக்கண வகையில் தொல்காப்பியம், அதுக்கு அடுத்து பார்த்தா திருக்குறள். இந்த சங்க இலக்கியம், தொல்காப்பியம், திருக்குறள், இந்த 3 பட்டியலுமே 2000 ஆண்டுக்கு முற்பட்டது. இதனுடைய காலமே 2000 ஆண்டுக்கு முற்பட்டது. சரி, அதற்கு பிறகு அந்த சங்க இலக்கியம், இந்த திருக்குறள், இது போன்ற பட்டியலுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா 2ஆம் நூற்றாண்டில் காரைக்கால் அம்மையார், திருமூல நாயனார் போன்ற பெருமக்களுடைய அவதாரம். அதன் பிறகு 7ஆம் நூற்றாண்டில் ஞானசம்பந்தர், நாவுக்கரசர், 9ஆம் நூற்றாண்டில் சுந்தரமூர்த்தி சாமிகள், 10ஆம் நூற்றாண்டில் நமக்கு பல்வேறு நிலைகளில் 11ஆம் திருமுறையில் பாடப்பட்டிருக்கிற நம்பியாண்டார் நம்பிகள் போன்ற பெருமக்கள்லாம் வந்து அவதரித்திருக்கிறாங்க. 12ஆம் நூற்றாண்டு வரும்போது சேக்கிழார் பெருமன் வந்தாச்சு. 13ஆம் நூற்றாண்டில் மெய்கண்டர் வந்தாச்சு. 14ல் அருள்நந்தி சிவம், மறைஞான சம்பந்தர், உமாபு சிவம் வந்தாச்சு. அதுக்கு பிறகு 15, 16, 17, 18 அப்படின்னு வந்தீங்கன்னா அருணகிரிநாதர், தாயுமான சாமி, குமரகுருபரர் அப்படின்னு ஒரு பெரிய பட்டியல் இருக்கிறது. அதுபோல் சித்தர்கள் பாடல்னு ஒரு பட்டியல், அது தனி பட்டியல். அவங்க 17 சித்தர்கள் என்று சொல்லி அவங்க பாட்டு தனியாக இருக்குது. அதில் இந்த திருமுறை பாடல் இல்லாமல், சித்தாந்த பாட்டு இல்லாமல் அவங்க பாடிய சித்தர் பாடல்கள் என்று தனித்தனியாக இருக்கிறது. இவற்றையெல்லாம் கடந்து வரும்போது கடைசியாக நம்ம காலத்தில் பாம்பன் சுவாமிகள் வரை நீங்கள் பார்க்கலாம். இது ஒரு பெரிய நீண்ட பரம்பரை. இந்த போல் ஒரு நெடிய பரம்பரைக்குரிய நூல் முதல்ல உலகத்தில் எங்கேயா இருக்கான்னு பாருங்கள். 2000 ஆண்டுக்கு முற்பட்டு தொடங்கி 21ஆம் நூற்றாண்டு வரை நூல் கொடுத்திருக்கிற சமய உலகத்துக்கும் சமூகத்துக்கும் அறம் சார்ந்தும் பக்திக்கும் தத்துவத்துக்குமான கொடுத்த கொடை நூல் 2000 ஆண்டுக்கு முன் தொடங்கி 21ஆம் நூற்றாண்டு வரை தொடர்கிற ஒரு நெடிய ஒரு வரலாறும் பாரம்பரியம் பண்பாடும் இந்த தமிழ் கூறுகிற நல்லுலகத்தை தவிர வேறு எங்கும் இல்லை. இதுவே எவ்வளோ பெரிய நீண்ட இடம் நினச்சி பாருங்களேன். அப்படி உலகத்தில் ஏதாவது ஒரு நாட்டை காட்டி, ஏதாவது ஒரு மொழியை காட்டி,
இந்த மொழி இத்தனாயிரம் ஆண்டுக்கு உட்பட்டது, இதோ இந்த நூல் இவ்வளோ ஆண்டுக்கு முன் சொல்லப்பட்டது, இப்போ இது சொல்லிகிட்டு இருக்கிறாங்க, இப்போ இது இப்படி ஒரு இதில் காட்டுவது போல் நீங்கள் உலகத்தில் எந்த மொழியாவது காட்ட முடியுமான்னு கேட்டால் இல்லை. அப்போ நம்ம எவ்வளோ பெரிய நீண்ட பாரம்பரியத்துக்கு சொந்தக்காரர்கள் என்பதை மறந்துட்டோமே. இதெல்லாம் நமக்கு தெரியலையே. இருக்குது, மறந்துட்டோம், அவ்வளோதான். நான் ஒன்றும் புதுசாலாம் சொல்ல, இருக்கிறதான் உங்களுக்கு நினைவுபடுத்துகிறேன். அப்போ சங்க இலக்கியங்கள், நீதி நூல்கள், அப்புறம் பக்தி பணுவல், அப்புறம் தத்துவ ஞானம், அதன் பிறகு வந்த அருளாளர்கள். அதில் நீங்கள் அந்த பட்டியலில் தாயுமானவர், குமரகுருபரர், பாம்பன் சாமிகள், அருட்பிரகாச வள்ளலார், இப்படி நீங்கள் ஒரு பெரும்பட்டியல் ஒன்று போட்டு பார்த்து கொள்ளலாம். சரி, இதில் இவற்றினுடைய செய்திகளை நாம் ஒரு வகையாக மனதில் கொஞ்சம் பதிய வைத்து கொள்ளலாம். எப்படி பதிய வைத்து கொள்ளலாம் அப்படின்னு கேட்டால், சங்க இலக்கியம் அதிலிருந்து திருக்குறள் வரைக்கும் ஒரு பட்டியலாக வைத்து கொள்ளலாம். திருக்குறள் வரை அதை ஒரு பட்டியலில் வைத்து கொண்டால் அந்த நூல்களுக்குள்ள என்னெல்லாம் இருக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, பெரும்பாலும் அகம் புறம் ரெண்டும் அந்த நூலில் காணப்படுது. அகம் என்பது அகத்திணை என்று பட்டியலிட்டாங்க, புறம் புறத்திணைன்னு பட்டியலிட்டாங்க. புறத்தில் என்ன சொன்னாங்க? ஒரு ஆண் மகனுடைய கொடை, அவனுடைய வீரம் போன்றவற்றையெல்லாம் எடுத்து சொல்லுகிற பொழுது அது பாடான் திணை என்று புறத்திணையில் வச்சாங்க. அதுவே அவனுடைய ஒழுங்கலாறுகளை பற்றி சொல்லும் பொழுது, அவனுடைய அகம் சார்ந்து வரும் பொழுது அகத்துறை அகத்திணை என்ற வகையில் அவன் இல்லறத்தை எப்படி பாதுகாக்கிறான், விருந்தோம்பலை எப்படி பேணுகிறான், தலைவன் தலைவியினுடைய அன்பு எப்படி இருக்கிறது, இது போன்ற செய்திகளை சொல்லும் பொழுது அது அகமாயிற்று. அப்போ சங்க இலக்கியத்துக்குள்ள மிகுதியாக எது பேசப்பெறுகிறது அங்கிட்ட, அதில் காதல் இருக்கிறது, கொடை இருக்கிறது, வீரம் இருக்கிறது. இது மட்டும்தான் இருக்கா என்ன? இல்லை, இதையும் கடந்து அதற்குள் பக்தியும் இருக்கிறது, தத்துவ ஞானமும் இருக்கிறது. சங்க இலக்கிய நூலில் என்ன இருக்கிறதுன்னு கேட்டிங்கன்னா, அது வெறும் வீரம் காதல் கொடை மட்டும் இல்லை, அதில் பக்தியும் இருக்கிறது, தத்துவ ஞானமும் இருக்கிறது என்பதை நினைவில் வைத்து கொள்ளுங்கள். இது 2000 ஆண்டுக்கு முன்பு அப்படின்னு வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் காரைக்கால் அம்மையார் தொடங்கி நம்முடைய சேக்கிழார் வரை நம்முடைய திருமுறைகளுக்குரிய காலம் 12ஆம் நூற்றாண்டு வரைக்கும். காரைக்கால் அம்மையார் 2ஆம் நூற்றாண்டு, சேக்கிழார் காலம் 12ஆம் நூற்றாண்டு. ஒரு 1000 ஆண்டு காலத்தில் 500 ஆண்டு காலம் இருண்ட காலம். மொத்தம் 1000 ஆண்டு. அதில் 2ஆம் நூற்றாண்டிலிருந்து 7ஆம் நூற்றாண்டு வரை 500 ஆண்டு காலம் சைவ சமயத்தின் இருண்ட காலம் என்று போற்றப்பெறுகிறது. ஏன்? அந்த காலத்து தான் களப்பிரர்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் இந்த மண்ணை ஆண்டார்கள். தெய்வ வழிபாடுகளுக்கும் நம்முடைய பக்திக்கும் நிறைய இடர்பாடுகள் அமைந்த காலம். அப்போ தான் தமிழகத்தில் சமணம் பௌத்தம் போன்ற கோட்பாடுகள் மிகுதியாக வளர்ந்திருந்த காலம். இந்த சூழல் திருஞான சம்பந்தரும் திருநாவுக்கரசரும் வந்து தான் இந்த சூழலை மாற்றுகிறார்கள். அப்போ மாறுகிற பொழுது 7ஆம் நூற்றாண்டு தொடங்குகிறது. அப்படி தொடங்கி 12ஆம் நூற்றாண்டு வரைக்கும் ஒரு 500 ஆண்டு காலம் சைவத்தினுடைய பொற்காலம் அப்படின்னு சொல்லலாம். இருண்ட காலம்னு ஒன்று இருக்குது, ஒரு பொற்காலமும் இருந்துச்சு. அப்படிப்பட்ட சூழலில் தான் செங்கல் கோயில்களெல்லாம் கருங்கற்கோயிலாக மாறின. அதில் தான் சோழ பேரரசு பல திருப்பணிகளை செய்தது, பல பாண்டியர்கள் சேரர்கள் என்று வகை வகையாக பார்க்குறோம். சரி, அப்படி ஒரு காலத்தை நாம் உற்று நோக்கும்போது இவற்றுக்கு பக்தி பணுவல்கள் அப்படின்னு ஒரு பொதுவாக ஒரு பேரை வைத்து கொண்டால் சங்க இலக்கியம். அதுக்கு அடுத்து வந்தது பூரா தெய்வத்தை முன்னிறுத்திய பாடல்கள், பக்தி பணுவல்கள் என்று வைத்து கொள்ளலாம். சரி, அதன் பிறகு வந்தவை தத்துவ ஞான நூல்கள். 13ஆம் நூற்றாண்டின் நிறைவு பகுதி. மெய்கண்டார் அவதாரம் 13ஆம் நூற்றாண்டினுடைய நிறைவு பகுதியில் தான் அவர் அவதரிக்கிறார். அவர் தொடங்கி நமக்கு பின் வந்த நூல்கள் சித்தாந்த சாத்திரங்கள் என்று 14 சாத்திர நூல்கள்.
இது சாத்திர நூல் அப்படின்னு வைத்து கொள்ளலாம். சரி, இப்போ இந்த 3 வகையான நூலையும் எடுத்துக்கொள்வோம். சங்க இலக்கியம், தேவார திருப்பதிகங்களுக்குரிய பக்தி பணுவல்கள், தத்துவ ஞானம் என்கிற நூல். இந்த 3 பட்டியலை முன்ன வச்சுக்குவோம். இதில் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, சங்க இலக்கியத்தில் மிகுதியாக பேசப்பெறுவது அறம், மிகுதியாக இருப்பது. அதற்குள் பக்தி மறைந்து கிடந்தது. அப்படின்னு மறைந்ததுன்னா ரொம்ப மறைஞ்செல்லாம் இல்லை, கொஞ்சமாக ஆங்காங்கு சொல்லப்பட்டது. நீங்கள் நூல் எடுத்து படித்து பாருங்கள். சங்க இலக்கியத்தில் கடவுள் வாழ்த்து இருக்கிறது. அப்போ கடவுள் கோட்பாடு சங்க இலக்கியத்தில் இருந்துச்சா இல்லையான்னு கேட்டால் இருந்துச்சு. அந்த சங்க இலக்கிய நூல்கள் சிவபெருமானை அடையாளப்படுத்தும் போது சில சொற்கள் அவங்க பயன்படுத்துகிறாங்க. அதில் என்ன வியக்கத்தக்கது அப்படின்னு கேட்டால், சிவபெருமானை ஆலமர் செல்வர் என்று சொல்லுகிறது. சங்க இலக்கிய நூல் சிவபெருமானை ஆலமர் செல்வர் என்று ஒரு வரியில் குறிப்பிடுகிறது. அது மட்டுமல்ல, கண்டம் கருத்தவன், ஆல கால விடத்தை உண்டவன் சொல்கிறோம் இல்லைங்களா, அந்த சொல் சங்க இலக்கியத்தில் இடம்பெற்றிருக்கிறது. 3 அசுரர்களை ஒரு நொடிப்பொடில் எரித்தவன் என்பதனால முப்புறம் எரித்த விரிசடை கடவுள்னு சொல்லுது. ஆலமர் செல்வன்னு சொல்லுது, முப்புறத்தை எரித்த விரிசடை கடவுள்னு சொல்லுது. முக்கட்பெருமான், 3 கண்ணுடைய பெருமான் என்று சொல்லுகிறது. இப்படி அது மட்டுமல்ல, ஒரு பாகம் உமையை இடமாக கொண்டிருக்கிற இறைவன் என்று இதெல்லாம் சங்க இலக்கியத்தில் பக்தி பணுவலாக பார்க்கக்கூடிய இடங்களில் காணப்படுகிறது. அப்போ சங்க இலக்கியத்தில் அறமே மிகுதியாக பேசப்பெறுகிறது. அப்படிப்பட்ட அறம் பேசுகிற அந்த நூலுக்குள்ள பக்தி இருக்கிறதான்னு கேட்டால் ஆம், ஆங்காங்கு காணப்படுகிறது. சரி, இந்த அடுத்த செய்தி தத்துவ ஞானம் அப்படின்னு ஒன்று. முதல்ல இந்த தத்துவ ஞானம்னா என்ன, அந்த பேரை தெரிஞ்சுக்கணும். தத்துவம் என்ற சொல்லுக்கு உண்மை என்று பொருள். ஞானம் என்றால் அறிவுன்னு பேர். உண்மை அறிவு, அதான் தத்துவ ஞானம். உண்மை அறிவு, உள்ளதை உள்ளவாறு உணர்கின்ற அறிவு அப்படின்னு அதுக்கு பெயர். அப்படி பார்க்கும்போது அதை அந்த உள்ளதை உள்ளவாறு சொல்வதுக்கு தான் தத்துவம்னு பேர். சில நேரங்கள் நம்ம எதாவது தத்துவம் பேசிடுவான், அவன்கிட்ட பேசினா உடனே தத்துவம் சொல்லுவாம்பாங்க. ஏன், எப்போவுமே அது உள்ளதை உள்ளவாறு சொல்லும்போது நமக்கு கொஞ்சம் செரிக்கிறது கடினமாக இருக்கும். கொஞ்சம் மேக்கப் பண்ணி அதை அப்படியே இதையும் பண்ணி கொடுத்தா கொஞ்சம் ஈஸியாக வாங்கிக்குவோம். உள்ளதை உள்ளவாறு சொன்னால் எப்படி இருக்கும், அடா போட்டால் வாயை திறந்தால் தத்துவமாக பேசுவான், ஐயா இவன்கிட்ட போய் சிக்கிடக்கூடாதுன்னு நினைப்போம். இது உலகியலில் பார்க்கும். அது மாதிரி உள்ளதை உள்ளவாறு சொல்லுகிற ஒரு அறிவு தான் தத்துவ ஞானம் என்கிற அறிவு. அப்போ சங்க இலக்கியம் என்கிற ஒரு பகுதி, பக்தி பணுவல் என்ற ஒரு பகுதி, பிறகு இந்த தத்துவ ஞான நூல்கள் என்ற ஒரு பகுதி. இப்போ நமக்கு அறம், பக்தி, தத்துவ ஞானம் இந்த 3ம் சங்க இலக்கியத்தில் இருக்கிறதா அப்படின்னு கேட்டால், இருக்கிறது என்பதற்கு உங்களுக்கு கடவுள் வாழ்த்து என்பதிலேயே பக்தி இருக்கிறதுன்னு ஆகிப்போச்சு. சில சொற்கள் உங்களுக்கு நினைவுபடுத்தினேன். இது போன்ற சொற்களெல்லாம் நம்முடைய நூலில் இருக்கிறது என்பதனால, இது அங்கு காணப்படுவதனால நம்ம என்ன பண்ணுறோம், இந்த கடவுள் பற்றிய செய்தி சங்க இலக்கியத்தில் இருக்கிறது அப்படின்னு வச்சுக்குவோம். அதுக்கு மேலே நம்ம ஆழமாக சொல்லலாம், காலம் நமக்கு ரொம்ப குறைவு, அதனால் அந்த அளவு வச்சுக்குவோம். சரி, இந்த அறநூல்கள் நமக்கு அறத்தை வலியுறுத்துகிறது. அப்படி அறத்தை வலியுறுத்துகின்ற இந்த சங்க இலக்கிய பாடல்களை பார்க்கும்போது நமக்கு என்ன சொல்லப்படுகிறது அப்படின்னு பார்த்திங்கன்னா, அறம்னா என்ன, முதல்ல அப்படி ஒரு கேள்வி எழுகிறது. அறம் சொல்கிறீங்களே, அறம்னா என்ன அப்படின்னு கேட்டால், ரொம்ப எளிமையாக நம்ம பெரியவங்க சொன்னாங்க, ஈதல் அறம்னாங்க. அறம்னா என்ன அப்படின்னு கேட்டால், ஈதல் அறம். இதை விட எளிமையாக அறத்தை பற்றி சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லைங்க. இதை
சங்க இலக்கிய பாடல் ஒன்று இன்னும் கொஞ்சம் விரித்து சொல்லுச்சு. என்ன சொல்லுச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, பல் சான்றீரே பல் சான்றீரேன்னு ஒரு பாட்டு தொடங்கும். நீங்கள் வீட்டில் பார்த்துக்கொள்ளுங்க. அதில் ஒரு வரி வருது, நல்லது செய்தல் ஆற்றீர் ஆயினும் அல்லது செய்தல் ஓம்புமின். இந்த ஒரே ஒரு வரி மட்டும்தான் நான் சொல்ல போகிறேன், முழுசு நான் சொல்லலை. இந்த வரிக்கு என்ன பொருள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முடிந்தால் பிற உயிருக்கு நன்மை செய்யுங்கள் அல்லது துன்பம் செய்யாமல் ஒதுங்கி இருங்கன்னு பேர். இப்போ அறம்னா என்னையா? உன்னிடத்தில் இருப்பதை கொடு, ஈதல் அறம். எனக்கே பத்த மாட்டேங்குதுங்க, நான் எங்கேங்க கொடுக்கறது? சரி, நீ கொடுக்க வேண்டாம், இன்னொரு உயிருக்கு தொல்லை பண்ணாமல் இருந்தீன்னா அதுவே அறம். இதை விட எளிமையாக யாருங்க சொல்லி தருவா? பிற உயிருக்கு துன்பம் செய்யாது இரு, அதுவே அறம். இதை சொல்வது அந்த பல் சான்றீரே பல் சான்றீரேங்கிற பாடலில் இந்த வரிகள் அமையப்பெறுகிறது. அப்போ சங்க இலக்கியத்தில் பக்தி இருக்கிறது, சங்க இலக்கியத்தில் அறம் இருக்கிறது. இந்த சங்க இலக்கிய பாடலில் தத்துவ ஞானம் இருக்கிறதா? இருக்கிறது. அதற்கு நீங்கள் நல்ல ஒரு எடுத்துக்காட்டு உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச பாட்டு தாங்க, யாதும் ஊரே யாவரும் கேளி. இந்த பாட்டு எல்லாரும் வரியை சொல்லுவோம், இன்னும் சில பேர் ரெண்டாவது வரி வரைக்கும் வருவாங்க. ரெண்டாவது வரி என்ன தெரியுமா? தீதும் நன்றும் பிறதர வார. இதுக்கு மேலே போக மாட்டாங்க. பெரும்பாலும் இந்த 2 வரியை வச்சுக்கிட்டு தான் எல்லாரும் பேசுவது பழக்கத்தில் பார்க்குறோம். இந்த யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்ற சொல்ல நம்முடைய இந்தியாவினுடைய முன்னாள் ஜனாதிபதி போற்றுதலுக்குரிய அப்துல் கலாம் அவர்கள் ஐநா சபையில் பேசியிருக்கிறாங்க. வாய்ப்பு இருக்க இடங்களெல்லாம் இந்த வரிகளை சொல்லி அதுக்கான குறிப்பையும் அவங்க கொடுத்துருக்குறாங்க. இன்றைய பிரதமர் கூட பல இடங்களில் இந்த வரிகளை சுட்டி காட்டி இந்த தமிழ் சமூகம் இப்படிப்பட்ட விசாலமான பார்வையை கொண்டிருக்கிறது என்ற கருத்தை அவர்கள் முன்வைத்திருக்கிறாங்க. இதுவும் நம்ம பார்க்குறோம். சரி, இந்த வரிக்கான பொருள் எத்தனை பேருக்கு தெரியும் அப்படி சிந்திக்கணும். ஏன் அந்த வரி என்ன சொல்லுது? எல்லா ஊரும் என்னுடைய ஊர், எல்லா ஊர் மனிதர்னு வச்சுக்கிட்டேன். யாதும் ஊரே யாவரும் கேளி, எல்லோரும் எனக்கு உறவினரே. இப்போ அமெரிக்காவில் இருக்கிறவர் எனக்கு உறவு, ஜப்பானில் இருக்கிறவர் எனக்கு உறவு, அமேசான் காட்டில் இருக்கிறவர் எனக்கு உறவு அப்படின்னு சொல்லும்போது ஏதோ சொல்கிறாரு. சரி, எப்படியா அதை சொல்லு, எப்படி அவங்களாம் உறவானாங்க? அதுக்கு விட சொல்லணுமா இல்லையா? நாம் கேட்கவே இல்லை, அதனால் அவங்க சொல்லாமல் விட்டாங்க. நீங்கள் அப்படி கேட்குற ஆள்கிட்ட போய் எப்படி சார் அமெரிக்காவில் இருக்க எனக்கு எப்படிங்க உறவானார், அமேசான் காட்டில் இருக்கிற எப்படி எனக்கு உறவானார்னு நம்ம கேட்டோமா என்ன? கேட்கல. அதனால் சொன்னாங்க, சரி நல்லா இருக்குது வரி அப்படின்னு விட்டுட்டோமே. நாம் இன்னைக்கு கொஞ்சம் ஆழமாக சிந்தித்து யாராவது சொன்னாங்கன்னா நீக்கு விளக்கத்தை கேட்கணும். நீங்கள் யார் என்னென்ன துறை சார்ந்தவன்னு எனக்கு எதுவுமே தெரியாது. உங்கள் விண்ணப்ப படிவத்தெல்லாம் நான் பார்க்கலிங்க. இதில் தமிழ் படித்தவங்க இருக்கலாம், வேறு வேறு துறை சார்ந்தவங்க இருக்கலாம். அப்படி இருக்கவங்க நீங்கள் சிந்திச்சு பாருங்கள். எல்லா உறவுகளும் என்னுடைய உறவுகள் அப்படின்னு அவர் அந்த வரியில் சொல்கிறாருன்னா இதுக்கு விளக்கத்தை நம்ம சிந்திக்கணுமா இல்லையா? எல்லா ஊரும் முதல்ல என் ஊர் எப்படி ஆச்சு அதுக்கு முதல் விளக்கம் சொல்லுங்கள். அதுக்கப்புறம் என்ன விளக்கம் சொல்லணும்? எல்லா மனிதர்களும், இங்கே ஏனைய உயிரெலாம் விட்டுடுவோம், மனிதனை மட்டும் வச்சுக்குவோம். அந்த மனிதன் எனக்கு உறவு என்று எந்த அடிப்படையில் 2000 ஆண்டுக்கு முன்னால் கணியன் பூங்குன்றனார் அருளினார் அப்படின்னு கேள்வி கேட்டிங்கன்னா இதுக்கு விடை சங்க இலக்கியத்தில் காணலை. அவர் சொல்லிட்டார். இதுக்கு விடை தேடுனீங்கன்னா பக்தி பணுவலுக்குள்ளே தேடணும். அந்த பக்தி பணுவலில் இதற்கு விடை எங்கே இருக்கிறது? பட்டினத்தடிகள் பாடிய பாட்டுக்குள்ளே இருக்குது. அவர் ஒரு பாட்டு பாடுறார், அதில் ஒரு குறிப்பு சொல்கிறாருங்க. செய்தியாக பார்த்தீங்கன்னா அதில் என்ன சொல்கிறாரு? எல்லா உயிரும் என்னை பெற்றெடுத்திருக்கின்றன, எல்லா உயிரையும் நான் பெற்றெடுத்திருக்கிறேன்.
எல்லா உயிரும் நான் தின்னிருக்கேன், எல்லா உயிரும் என்னை தின்றிருக்கிறது. அவர் ஒரு பட்டியல் போகிறார். எல்லா உயிருக்கும் என்னை தனித்தனி தாயாராய் தந்தையராய் பெற்றிருக்கிறது. நானும் அந்த உயிருக்கு தனித்தனி தாயாராய் தந்தையராய் பெற்றிருக்கின்றேன். எல்லா உயிரையும் நான் தின்றிருக்கிறேன், எல்லா உயிரும் என்னை தின்றிருக்கிறது. இந்த வகையில் நான் பிறவா நிழலும் இல்லை, அவ்வகையில் இரவா நிழலும் இல்லைங்கிறார். இப்போ இந்த வரிக்கு பொருளை சிந்தித்து பார்க்கணும்னா, எல்லா உயிருக்கும் நான் தாயாக இருந்திருக்கிறேன், எல்லா உயிருக்கும் தந்தையாக இருந்திருக்கிறேன், எல்லா உயிரும் எனக்கு தனித்தனி தாயாய் தந்தையாய் இருந்திருக்கேன். எத்தனை பிறப்பு எடுத்திருக்கணும்? இப்போ உதாரணத்துக்கு 650 கோடி மக்கள் இனம் சொல்கிறோம் இல்லைங்களா? 650 கோடி உயிருக்கு நான் தாயாக இருந்தேன்னா என் பிறப்பு எண்ணிக்கை ஒரு சுற்று 650 கோடி, ஒரு தடவை சுற்று தாயாக பிறந்த பிறப்பில் மட்டும். சரி, அப்பாவாக இருந்திருக்கேன்னு சொன்னால் இன்னொரு 650 கோடி எழுதிக்கிங்க. எல்லா உயிரும் என்ன பெற்றிருக்குதுன்னு சொன்னால் அதில் அம்மாவாக எனக்கு 650 கோடி, அப்பாவாக 650 கோடியும் போட்டால் இன்னொரு 650, இன்னொரு 650. இப்போ எத்தனை கோடி பிறப்பாகி போச்சு? கணக்கு நீங்கள் மெல்ல போட்டு பார்த்துக்குங்க, சரிங்களா? ஏன் பாட்டு அப்படி தானே எல்லா உயிரையும் நான் பெற்றெடுத்திருக்கேன் 650 கோடி. இங்கே நான் சொன்னது வேறு உயிரெலாம் சொல்லலை, மனித இனத்தை மட்டும் வச்சுக்கிட்டு சொன்னாவே கால்குலேட்டர் சாமாய் நின்றுக்கும். சைபர் போட முடியலப்பா என்னால் அப்படி அது நின்றுக்கும். நீங்கள் மற்ற உயிரையும் சேர்த்துக்கிட்டீங்க. அவர் சொன்னார் எல்லா உயிரும் என்னை தின்னிருக்கின்றன, எல்லா உயிரையும் நான் தின்னுருக்கேன். நாமளே இன்றைக்கி எத்தனை திட்டுருப்போம்? ஊர்வனை நடப்பனை பரப்பனன்னு எல்லாத்தையும் ஒன்று விடாமல் சாப்பிட்ருக்கோமா? சரி, இது நம்மளை எத்தனை சாப்பிட்ருக்குன்னா அதுக்கு எத்தனை கோடி பிறப்பு போடுறது? எனவே பிறப்பின் எண்ணிக்கையை பார்க்கும்போது மலைச்சி போய் நிற்கிறேன். இது என்னையாது இந்த பட்டினத்து சாமி இப்படி சொல்லி போட்டு போயிட்டார், இவர் சொன்னதெல்லாம் உண்மைதானாயா அப்படின்னா அவர் இவ்வளோ தான் சொல்லிட்டு போனார். எல்லா உயிரும் என்னை பெற்றெடுத்திருக்கின்றன, எல்லா உயிரையும் நான் பெற்றெடுத்திருக்கிறேன், எல்லா உயிரையும் நான் சாப்பிட்ருக்கிறேன், எல்லா உயிரும் என்ன சாப்பிட்ருக்கிறது, எல்லா நிலத்திலும் பிறந்திருக்கிறேன், எல்லா நிலத்திலும் இறந்திருக்கிறேனார். இப்போ எல்லா நிலத்திலும் பிறந்ததனாலும் எல்லா நிலத்திலும் இறந்ததனாலும் அப்போ இடையில என்ன பண்ணியிருப்பேன்? அங்கே வாழ்ந்திருப்பேனா இல்லையா? பிறந்தேன், இறந்தேன், நடுவில் என்ன இருக்குது? வாழ்ந்திருக்கிறேன். அப்படி நான் வாழ்ந்தது எல்லா மண்ணிலும் வாழ்ந்திருப்பதனால யாதும் ஊரே, எல்லா உயிரையுமா நான் பெற்றிருப்பதாலும் எல்லா உயிரும் என்னை பெற்றிருப்பதனால் யாவரும் கேளீர். நீங்கள் இந்த பக்தி பணுவலை ஏற்காத வரை இந்த சங்க இலக்கிய பாட்டுக்கு நீங்கள் சரியான பொருளை ஒருபோதும் சொல்ல இயலாது. நீங்கள் பிறப்பு என்றால் மறுபிறப்பு உண்டு என்கிற கோட்பாட்டை ஒத்துக்கொண்டாதான் இந்த இடத்துல உங்களுக்கு இந்த பாட்டுக்கு பொருளை விளங்குமே. இன்னொரு பிறப்பு இருக்கான்னு கேட்டால் இல்லைன்னு பேசுகிறவங்களுக்கு இது பொருந்துமா? என்ன பொருந்தாது. இல்லை, நீங்கள் எவ்வளோ சிக்கல் உள்ளுக்குள்ளே இருக்குன்னு நீங்கள் அணுகி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது புலப்படும். சரி, இப்போ இந்த பிறப்பின் எண்ணிக்கையை எத்தனைங்க சொல்கிறது அப்படிங்கும்போது திருமுறைக்குள்ளே லேசாக தொட்டு காட்டியிருக்கிறாங்க. 84 லட்ச யோனி பேதம்னு ஒரு சொல்லு இருக்கிறது. ஞானசம்பந்தர் பாடியிருக்கிறார். உரை சேரும் 80 யோனி பேதத்துள் அப்படின்னு திருவிழிமிழலை பாட்டில் பதிவு செய்திருக்கிறார். ஆங்காங்கு தொட்டு காட்டியிருக்காங்க. இந்த 84 லட்சம் என்பது ஒரு சுற்றினுடைய எண்ணிக்கை. இந்த 650 கோடி ஓரமாக ஒதுக்கி வச்சுருங்க, அது மக்கள் பிறப்பில் மட்டும் இன்றைக்கி கரண்ட்டு சுச்சுவேஷனுக்கு. ஆனால் உண்மையில் என்னன்னு கேட்டால், ஒரு உயிர் பிறப்புக்கு உட்படும் பொழுது ஓர் அறிவு தொடங்கி 6 அறிவுடைய உயிராக பிறந்து இறந்து பிறந்து இறந்து சுழல்கிற சுழற்சியில் அதனுடைய எண்ணிக்கை எவ்வளவுன்னு கேட்டிங்கன்னா, மொத்த எண்ணிக்கை சொல்லும்போது ஒரு சுற்றின் எண்ணிக்கை மட்டும் எவ்வளவுனா 84 லட்சம். அந்த மாதிரி எத்தனை சுற்றி இருப்போன்னு கேட்டால் தெரியவே தெரியல. 84 லட்சம் ஒரு முறை பிறப்பதற்கு, ஒரு முறை இறப்பதற்கு. நாம் ஒவ்வொரு முறையும் பிறந்து இறந்த எண்ணிக்கையை யார் கணக்கு சொல்வது? தெரியல. இந்த கணக்கு எங்கே இருக்கிறது? சித்தாந்த சாஸ்திரம் படிச்சிங்கன்னா இந்த கணக்கு இருக்குது. எங்கே இருக்கிறது? 4 வகை பிறப்பு,
7 வகை தோற்றம் 84 லட்ச யோனி வேறுபாடுன்னு சித்தாந்த சாஸ்திரம் இதை கொஞ்சம் விரித்து கொடுத்துருக்குது. 4 வகை தோற்றம்னா எது? முட்டையில் தோன்றுவது, வியர்வையில் தோன்றுவது, வேரில் தோன்றுவது, கருவில் தோன்றுவது. இந்த 4 தான் ஏதேனும் ஒரு உயிர் பிறப்புக்கு உட்பட்டாகும். இந்த 4ல் ஏதாவது ஒன்றில் பிறப்புக்கு உட்படும் பொழுது அடுத்த இந்த 4 கொஞ்சம் விரித்து சொன்னால் என்ன சொல்லலாம்? 7 வகையாக சொல்லலாம். நீரில் வாழ்வன, ஊர்வன, நடப்பன, பறப்பன, விலங்குகள், அப்புறம் மனிதர், தேவர் என்று ஒரு பட்டியல் போட்டேன். அது 7 வகை. இதை இன்னும் கொஞ்சம் விரிச்சிங்கன்னா இந்த 7லையும் ஒவ்வொன்றிலையும் வெரைட்டியாக இருக்குது, வகை வகையாக இருக்குது. அந்த வகையெல்லாம் கணக்கு விட்டு பார்த்திங்கன்னா 84 லட்ச வகை இருக்குது. இப்போ சங்க இலக்கியம் ஒத்த வரியில் முடிச்சிருச்சு. யாதும் ஊரே யாவரும் கேளிர் இசிக்கொல்ட்டு பட்டினத்தடிகள் பாடிய பாட்டை கொண்டாந்து திருக்கழுமலை மும்மணி கோவை நூலை போய் பார்த்துக்கொள்ளுங்க. திருக்கழுமலை சீர்காழி பதியில் ஞானசம்பந்தரை பற்றிய பாடுகிற பாட்டில் இந்த செய்தி இருக்குது. நான் பிறவாத நிலநிலை, இரவாத நிலை, தின்னாத உயிரில் இந்த செய்தி அங்கே இருக்கிறது. அதை தாண்டி அடுத்து சித்தாந்த சாத்திரத்துக்கு வந்தீங்கன்னா நம்முடைய சிவப்பிரகாசத்தில், சிவஞான சித்தியாரில் இதில் இந்த பிறப்பின் எண்ணிக்கை சொல்லும்போது 4 வகை தோற்றம், 7 வகை பிறப்பு, 84 லட்ச யோனி பேதம் என்று குறிப்பிடு. இப்போ இந்த 3ஐயும் பொருத்தி பார்த்திங்கன்னா இந்த ஒரு வரிக்கு இது சொல்லப்பட்ட இடம் சங்க இலக்கியம், அதுக்கு விரிவு தத்துவ பக்தி பணுவலுக்கில் இருக்கிறது. அதனுடைய ஆழமான பொருள் விளங்கி கொள்வதற்கு தத்துவ ஞான நூல் தேவைப்படுது. இப்போ என்ன தெரிகிறது? 3ம் வெவ்வேறு காலங்களில் அருளப்பட்டவை, ஆனால் ஒன்றோடு ஒன்று தொடர்புடையவை. அப்போ சங்க இலக்கியத்தின் வழியாக அறிவுறுத்தப்பட்ட அறம், பக்தி பணுவல் வழியாக அறிவுறுத்தப்பட்ட பக்தி, தத்துவ ஞான நூல் வழியாக அறிவுறுத்தப்பட்ட தத்துவ ஞானம், இந்த 3ம் ஒன்றோடு ஒன்று தொடர்புடையது என்பதை முதல்ல விளங்கி கொள்ளுதல் வேண்டும். இது 3 வேறு வேறு துறையை நினச்சிடக்கூடாது. ஒன்றினுடைய முதிர்ச்சி இன்னொன்று, அதன் முதிர்ச்சி இன்னொன்று என்று ஒன்றோடு ஒன்று தொடர்புடையது. அது எப்படிங்கிறதா நம்ம பார்க்க போகிறோம். சரி, இப்போ இந்த பாட்டில் முதல் வரி மட்டும்தான் இப்போ சொல்லியிருக்கிறேன். யாதும் ஊரே யாவரும் கேளு. அடுத்த வரியில் என்ன சொன்னார்? தீதும் நன்றும் பிறர் தர வாரா. யார் தருவது? தீதும் நன்றும் பிறர் தர வாரானா யார் தரா? தருவது யாருன்னு பார்க்கணும். சரி, அவர் ஏன் தரார்னு பார்க்கணும். தருவது யார்? அந்த கேள்விக்கு விடை தேடணும். அவர் ஏங்க தரணும்? ஏன் எனக்கு நல்லதை கொடுக்கக்கூடாதா என்ன? எனக்கு ஏன் இப்படி கொடுக்கணும் அப்படின்னு கேள்வி கேட்டால் அதுக்கு பதில் சொல்லணும் இல்லையா? அப்போ தருபவன் இறைவன். ஏன் அப்படி இறைவன் தரான்? நீ என்ன செஞ்சு வச்சியோ அதை தான் உனக்கு கொடுப்பான். நான் எப்போ செஞ்சேன்? நீ போன பொறுப்பில் செஞ்சு வச்ச, அதை இப்போ கொடுக்குறான். அதை ஏன் அப்போவே கொடுக்கல? அப்போவே கொடுக்காம இப்போ கொடுக்குறான்னா ஒரு காரணம் பற்றி கொடுக்குறான். எனவே நீ செய்ததை உனக்கு கொடுக்கிற ஒரு தலைவனுக்கு பெயர்தான் இறைவன் என்று பெயர். நீ செய்யாததை உனக்கு கொடுப்பவனுக்கு இறைவன் என்று பெயர் அல்ல. நீ செய்ததை உனக்கு கொடுப்பவன் தான் இறைவன். அப்போ அந்த 2வது வரியில் கொடுப்பவன் ஒருத்தர் இருக்கிறான்னு தெரியுது. செய்தது யார் என்ற கேள்வி அங்கே தொக்கி நிற்கிறது. தீதும் நன்றும் பிறதர வாரா, யாரோ தருவதல்ல. அதுக்கு என்ன விடை? நான் செய்தது. நான் செய்தது என்றால் எப்போது செய்தது? நான் செய்த வினை பயன் அதுவாக வருமா? ஒருத்தன் கூட்டி வைக்கணுமா என்ற அடுத்த கேள்விக்கு போனீங்கன்னா அதுவாக வராது, ஒருத்தன் கூட்டுனாத்தான் வரும். இது அடுத்த வினாதில். அப்போ வினை என்ற ஒன்றை செய்வது நாமாக இருந்தாலும் அதன் பயன் என்பது தானாக வராது, ஒருவன் கூட்டுவிக்கத்தான் வரும். இதை பற்றி தான் நம்ம படிக்க போகிறோம். அப்போ 2வது வரி வினை கோட்பாட்டை சொல்லுகிறது. தீதும் நன்றும் பிறதர வாரா. அப்போ அந்த வினை என்று வந்துட்டாவே எங்களுக்கு என்ன சொல்லணும்? வினைன்னு ஒன்று இருக்குது, அந்த வினைக்கு பயன் ஒன்று இருக்கிறது, அந்த வினையை செய்கிற உயிர் ஒன்று இருக்கிறது, பயனை கூட்டுகிற ஒருத்தன் வேணும்னு தெரியுது. இந்த ஒரு வரியில் 4 செய்தி இருக்கிறது. செய்பவன், செய்கிற வினை, வினையின் பயன், பயனை கூட்டுவிப்பதற்கு ஒருத்தன் வேண்டும்.
பயன் தானாக வராது, மறந்துடாதீங்க. பயன் நீங்கள் செய்த புண்ணியமோ அல்லது பாவமோ அதுவே பயன் தரும் என்று சொன்னால் அது சமண நெறியின் கோட்பாடாக போய்விடும், பௌத்தத்தின் கோட்பாடாக போய்விடும், சித்தாந்த கோட்பாடாக வராது. அவங்க 2 பேரும் தான் சொன்னாங்க வினைப்பயன் தானே வரும் என்று சொன்னாங்க. நம்ம சைவம் அதை மறுக்கிறது. வினைப்பயன் தானே வராது, அதை கூட்டுவிப்பதற்கு ஒரு தலைவன் வேண்டும், அவன் தான் கூட்டுவிக்கணும். அந்த கருத்து நம்முடைய நெறியில் இருக்கக்கூடிய ஒன்று. சரி, அப்போ தீதும் நன்றும் பிறதர வாரா, இதுக்கு மேலே பெரும்பாலும் யாரும் அடுத்தடுத்த வரியில் படித்து பார்த்ததில்லை. அந்த பாடலில் என்ன சொல்லப்பட்டு இருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிக அற்புதமான செய்திகள் அதற்கு பிறகு இருக்குதுங்க. சும்மா நான் லேசாக படிச்சிட்றேன். எல்லா வரைக்கும் பொருள் சொன்னோம்னா இது இலக்கண வகுப்பாக போயிடும். அதனால் நம்ம எல்லாம் அப்படியே கடந்து போகணும். எனக்கு நிறைய செய்திகள் அடுத்து உங்களுக்கு சொல்லணும். பாட்டை மட்டும் அப்படியே நான் அந்த பாட்டினுடைய வடிவமைப்பு எப்படி இருக்குன்னு பாருங்கள். அடுத்த வரி சொல்லார், நோதலும் தனிதலும் அவற்றோர் அன்ன, தீதும் நன்றும் பிறதர வாரா, அதனால் நோதலும் தனிதலும் அவற்றோர் அன்ன, சாதலும் புகுவது அன்றே வாழ்தல் இனிது என மதித்திலம் இளமே. வாழ்வது இனிது என மகிழ்தலும் அது சொல்லார், மகிழ்ந்து இருப்பதும் இளமே. அடுத்தது முனிவின் இன்னாது என்றலும் இளமே. அதாவது வாழ்க்கையில் ஒரு மகிழ்ச்சியான தருணம் வருகிறது, மகிழ்ச்சி என்று கருதி அதை மகிழ்ந்து இருக்கவும் விரும்பலை. ஒரு துன்பம் வருது, துன்பம் என்று கருதி நான் துவண்டு போகவும் விரும்பலை. அவர் சொல்கிற வரியில் அதான் பொருள். மகிழ்ந்தலும் இளம், அதே சமயத்தில் இன்னாது என்றலும் இளம். இதுலேயும் ஆட்பட மாட்டேன், இதுலேயும் சிக்க மாட்டேன், அதுலேயும் சிக்க மாட்டேன். சரி, மின்னோடு வானம் தன் தழி தலை ஆனது கல் பொருது இறங்கும் மல்லல் பேராற்று நீர்வழிப்படும் புனை போல். வானிலிருந்து மேகங்கள் ஒன்றோடு ஒன்று கூடி மழையாக பொழிந்து மலை சார்ந்த பகுதியில் பொழிந்து ஆறாக இழுத்து வரும்போது அது காட்டாற்று வெள்ளம் போல வரும். அந்த காட்டாற்று வெள்ளத்தில் சிக்கி கொண்ட ஒரு மரம் நீர் எந்த வழி போகிறதோ அந்த வழியில் அந்த மரம் போவது போல உயிர்கள் செய்த வினையின் வழி அறிவு செல்லும். பாட்டு சொல்றார் பாருங்க, புனை நீர் வழிப்படும் புனை போல் ஆறுயிர் முறை வழிப்படும். நம்ம அறிவு எதை நோக்கி போகும்னா அவரவர் செய்த வினை வழியே அறிவு செல்லும். நீங்கள் புண்ணியம் செய்து வைத்திருந்தால் உங்கள் அறிவு புண்ணியத்தை தேடி போகும். நீங்கள் பாவம் செய்து வைத்திருந்தால் அந்த அறிவு பாவத்தை செய்வதற்கு வழிகாட்டுமே ஒழிய புண்ணியம் செய்வதற்கு துணையாக வராது. அப்போ நாம் புண்ணியம் செய்திருக்கிறோமா இல்லையா அப்படின்னு எப்படி சார் தெரிஞ்சுக்கிறது? இப்போ இங்கே உட்கார்ந்துருக்கிறோமே அதை வச்சு தெரிஞ்சுக்கலாம். ஏன், இறைவன் ஒருத்தர் இருக்கிறான், உயிர்னு ஒன்று இருக்குது, ஆணவம்னு சொல்கிறாங்க, கண்மம்ங்கிறாங்க, மாயைங்கிறாங்க. இதை பற்றி கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாமேன்னு தோணுச்சே, அதே புண்ணியத்தினால் வந்த விளைவு தான். இல்லைன்னா அதை தெரிஞ்சு நாம் என்ன சார் பண்ண போகிறோம், நீங்களே வச்சுக்கங்க, நமக்கு நிறைய வேலை இருக்குது அப்படின்னு வேறு வேலைக்கு போயிருக்கலாமே. அதை விட்டுட்டு ஏன் படிக்க வரோம்? என்னமோ இருக்குதுயா, அதை கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம், இறைவனை பற்றி கொஞ்சம் தெரிஞ்சுக்குவோம், நாம் யாருன்னு கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம் என்ற எண்ணம் எல்லோருக்கும் வரல. இன்றைக்கி தமிழகத்தில் 8 கோடி பேர் இருக்கிறோம். ஒரு கோடி வாக்காளர் லிஸ்ட்டில் காணாமல் போச்சுன்னா கூட 7 கோடி பேர் இருக்குன்னு வச்சுக்கோங்க. 7 கோடி மக்களில் எல்லாருமா சித்தாந்த வகுப்பில் உட்காந்துருக்கிறோம்? இப்போ இல்லையே. அவங்கவுங்க வேறு சினிமா தேட்டரில் பல பேர் உட்காந்துருக்குறாங்க, வீட்டில் டிவிக்கு முன்னாடி பல பேர் உட்காந்துருக்குறாங்க, மாலில் பல பேர் சுற்றிட்டு இருக்கிறாங்க, அங்கங்கே இப்போ தேர்தல் நேரம் என்பதாக களப்பணியாற்றி கொண்டு இருக்கிறாங்க பல பேர். நாம் உட்காந்துக்கிட்டு பதி பசு பாசுன்னு படிச்சுட்டு உட்காந்துருக்குறோம். ஏயா என்னையா இது அப்படின்னாரு. நம்ம வீட்லேயே 2 பேர் இருந்தோம், ஒரு 3 பேர்னு வச்சுக்கோங்க, 3 பேர் 3 வேலைக்கு கிளம்பி வந்திருப்போம். நாம் சித்தாந்த வகுப்பு வந்திருப்போம், ஒருத்தர் தேர்தல் காலத்துக்கு போயிருப்பார், பையன் சினிமாவுக்கு போயிருப்பான். நீ போயிட்டு வாம்மா, நான் படம் பார்த்துட்டு வந்துடுறேன். எப்போம்மா வருவேன்? 4 மணிக்கு வகுப்பு முடியும். அப்போ நீ ஒரு 4-4:30 வருவீல்ல, நான் அதுக்குள்ளே நானும் படம் பார்த்துட்டு வந்துடுறேம்மா. வீட்டுக்காரன்னு வரும், நீ போயிட்டு வா, எனக்கு எலெக்ஷன் வேலை இருக்குன்னு இருப்பார். நாம் சித்தாந்த வகுப்புக்கு வந்துருக்கோம். இப்போ 3 பேர் புறப்பட்ட இடம் ஒன்று தான்,
ஆனால் 3 வேலைக்கு போயிட்டோம். ஏன்? அவருக்கான புண்ணியம் அங்கே களப்பணி ஆற்றுவது, அவனுக்கான வேலை சினிமா பார்ப்பது, நாம் செஞ்ச புண்ணியம் சித்தாந்தம் கேட்குறது. இப்போ பையனை கூப்பிட்டா வருவாங்கிறீங்க, வாசல் வரைக்கும் வருவான். வீட்டுக்காரை கூப்பிட்டு பாருங்கள், வாசல் வரைக்கும் வருவார். உள்ளே தான் வாங்கலை, உன்னை கொண்டாந்து விட்டதே பெருசு, நீ என்ன வேறு உள்ள கூப்பிட்ற, போயிட்டேரு, நாளைக்கு அப்புறம் அடுத்த வகுப்பு கூப்பிட்டு வர மாட்டேன்ருவார். நன்றி வணக்கம், நீங்கள் கிளம்புங்க, முதல்ல பார்த்துக்கலான்னு அனுப்பிச்சிடுவோமா இல்லையா? அவ்வளோதான். ஏங்க அவர் வரமாட்டேங்கிறாரு, ஏங்க வரமாட்டேன், நீங்கள் ஏங்கிட்டு தான் இருக்கணும், அவர் வரமாட்டார். ஏன்? அது கொஞ்சம் புண்ணியம் டெபாசிட் பண்ணி வச்சுருந்தா வருவார், இல்லைன்னா வரமாட்டார். அதுதான் நமக்கும் பொருந்தும். நாம் பண்ணி வச்சுருந்தா தான் நாமளும் வருவோம். நாமளும் சும்மாலாம் வந்துடலைங்க. நீங்கள் நினச்சிருப்பீங்க, இல்லைங்க என் ஃப்ரெண்டு விண்ணப்பம் போட்டார், என்னடான்னு கேட்டேன், எப்படின்னாரு, மச்சான் நீ ஒன்று போடுறா, மாப்பிள்ளை நீ ஒன்று போடுறான்னாரு. சரி இவன் போகிறானே நானும் போட்டேன், அதனால் வந்து உட்காந்துருக்க நீங்கள் நினச்சிட்ருக்கலாம். ஆனால் ஒரு புண்ணியம் என்ற ஒன்று கண்ணுக்கு தெரியாமல் நீங்கள் செஞ்சு வச்சுருக்கிறதுனால தான் இங்கே இதை கேட்கலான்னு வந்து உட்காந்துருக்கு போகிறோம். இல்லை அப்படின்னு ஒரு வேலை இல்லை சார், நீங்கள் சொல்கிற மாதிரிலாம் ஒன்றும் இல்லைன்னா இன்றைக்கி 4 மணிக்கு வகுப்பு முடிஞ்சோடனே கூட்டிகிட்டு வந்த ஆளை பார்த்து, டேய் போய் என்னை கூப்பிட்டு வந்த பாரு, அடே சாமி நான் தெரியாதனமாக வந்துட்டேன், அடுத்த முறை நீயே வந்துக்க, நான் வரலன்னு முதல் வகுப்புலேயே எஸ்வி ஆகிடுவோம். கொஞ்சம் புண்ணியம் இது இருந்துச்சுன்னா, இல்லை என்னமோ புதுசாக சொல்கிற மாதிரி தெரியுது, என்னமோ சொல்கிறான்னு தெரியுது, என்னென்னு தான் தெரிய மாட்டேங்குது, இருந்து கேட்டு தான் பார்ப்போமே அப்படின்னு ஒரு 24 வரைக்கும் ஓடும். அது இதெல்லாம் நீங்கள் நடைமுறையில் நடக்க பார்த்துக்கலாம். என்னங்களா உங்கள் அனுபவத்தில் காண்க. சரி, இந்த வரியில் சொல்கிறாரு, நீர் வழிப்படும் புனை போல் ஆருயிர் முறை வழிப்படும் என்பது திரளோர் காட்சியின் தெளிந்தனம். என்ன வியப்புன்னு கேட்டால், இந்த உண்மை நீங்கள் எப்படி சார் சொல்கிறீங்கன்னு கணியின் பூங்குன்றனார்கிட்ட கேட்டாங்க. அவர் சொன்னார், எனக்கு முன்னாடி இருக்கிறவங்க கண்ணால் பார்த்து சொன்னாங்கய்யா, அதை நான் உனக்கு சொல்கிறேன்னார். அவர் சொல்லும்போதே 2000 ஆண்டு, அவங்க முன்னோர் எப்போ சொல்லியிருப்பாங்க? அடக்கடவுளே, இந்த உண்மை எவ்வளோ 1000 ஆண்டு காலமாக இந்த மண்ணில் இருக்கிறது என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். எந்த உண்மை? அறிவு என்பது வினைவழி செல்லும் என்பது என் முன்னோர்கள் சொன்னதை நான் உனக்கு சொல்லுகிறேன். இப்போ நாம் 2000 வருஷத்துக்கு முன்னாடி கணியன் பூங்குன்றா சொன்னதை நாம் இன்றைக்கி 2000 ஆண்டுக்கு பின்னாடி சொல்லிட்டு உட்காந்துருக்குறோம். அடுத்த தலைமுறையும் இதை சொல்லும். ஏன்? இவையெல்லாம் நிலைத்து நிற்கக்கூடிய பாடல்கள், அதனுடைய வரிகள். எனவே புனை வழிப்படும், அதாவது நீர் வழிப்படும் புனை போல் ஆருயிர் முறை வழிப்படும் என்பது திரளோர் காட்சியில் தெளிந்தனம். சரி, ஆதலின் அடுத்தவர் ரொம்ப முக்கியம். மாட்சியின் பெரியோரை வியத்தலும் இளமே, சிறியோரை இகழ்தல் அதனினும் இளமே. அதாவது அவன் வினைக்கு தக்கவாறு வேலை செய்கிறான். இதில் போய் ஒருத்தனை பாராட்டுவது எதுக்கு, ஒருத்தனை இகழ்வது எதுக்கு? அவனை இகழ்வதும் இவனை புகழ்வதும் என் வேலை இல்லை. ஏன்? அவரவர் வினைக்கு தக்கவாறு பணி செய்கிறார்கள். இதில் போய் நான் வினையத்தான் பார்க்கணும், அவனை பார்த்து என்ன பண்ண போகிறேன்? எனவே நான் பெரியோரை புகழ்தலும் இளம், அவ்வையின் சிறியோரை இகழ்தலும் அதனினும் இளம் அப்படின்னு முடிக்கிறார் பாட்டை. அப்போ என்ன தெரிகிறது? வினை கோட்பாட்டை பற்றிய ஒரு அடிப்படை புரிதல் கணியன் பூங்குன்றனார் வித்திட்டு இருக்கிறார் என்பது தெரிகிறது. அப்போ சங்க இலக்கியம் என்று எடுத்துக்கொண்டால் அதில் அறம் என்பது மட்டும் இல்லை, பக்தியும் இருக்கிறது. அந்த பக்தி பணுவல் மட்டுமல்ல, அதற்குள் என்ன கிடக்கிறது? தத்துவ ஞானத்தின் கோட்பாடும் கிடக்கிறது. இது முதல் நீங்கள் புரிந்து கொள்வதற்காக இப்படி ஒரு கூறுபாடு வைத்து கொள்ளலாம். சரி, இதை கடந்து பக்திக்குள்ளே வந்தீங்கன்னா, இது இப்போ திருக்குறள் எடுத்துக்கோங்களேன். திருக்குறள் நமக்கு தெரியும் ஒரு பொது நூல் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். அதுக்கு நீதி நூல் என்று பெயர். இந்த திருக்குறளில் அறம் இருக்கிறதா? ஒரு தலைப்பே இருக்குது, அறத்துப்பால்னு. இதில் பக்தி இருக்கிறதா? கடவுள் வாழ்த்து இருக்கிறது. இந்த திருக்குறளில் தத்துவ ஞானம் சொல்கிறோமே, அந்த கோட்பாடு இருக்கா? இருக்குது. எங்கேயா இருக்குது? லேசாக அப்படி பாருங்கள். இப்போ அறம், முன்னையே அறத்தை பற்றி 2 தலைப்பே இருக்கிறது. அறத்துப்பால் தனி அதிகாரமாகவே இருக்குது. அதுக்குள்ளே சின்ன சின்ன பிரிவுகள் இருக்கிறத நம்ம பார்க்குறோம். சரி, கடவுள் வாழ்த்து அப்படின்னு எடுத்துக்கிட்டால் இறைவன் இலக்கணத்தை பேசுகிறார். இறைவன் யார்? தன்னிகரற்றவன்.
இறைவன் யாருன்னு கேட்டால் தன்னிகரற்றவன். எழுத்தில் அகரம்போல் இறைவன் இருக்கிறான்னார். எழுத்தில் ஆ என்ற எழுத்து தனித்தும் செயல்படும், பிற எழுத்துக்களோடு கூடியும் செயல்படும். அது அந்த அகரத்துக்குரிய தனிச்சிறப்பு. அதுபோல் இறைவன் தனித்தும் செயல்படுவான், உயிர்களோடு கூடி உயிரை இயக்கவும் செய்வான். இது அவன் இறை இலக்கணம். அதான் முதல் குறட்பால் அகர உயிர் அப்படிங்கிற வகையில் வந்து அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு அப்படின்னார். அந்த அடுத்தடுத்த குறட்பால் ஆங்காங்கு ஒவ்வொரு குறட்பால் ஒரு செய்தி இருக்கிறது. படித்தல் எதற்காக அவர் சொல்கிறாரு, கற்றதனால் ஆய பயன் என்கொல் வாலறிவன் நற்றாள் தொழார் ஏனின். இப்போ கற்றதலின் பயன் என்ன அப்படின்னு கேட்டால், நற்றாள் அப்படின்னு திருவடியை சொல்லும்போது நற்றாள்னு சொன்னார். கற்றதனால் ஆய பயன் என்கொல் வாலறிவன். இறைவனுக்கு ஒரு பேர் சொல்லார், வாலறிவன் அப்படின்னு சொல்கிறார். அப்படின்னு அர்த்தம் நுண்ணிய அறிவுன்னு அர்த்தம். நோக்கரிய நோக்கே நுணுக்கரிய நுண்ணுணர்வேனார சிவபுராணத்தில், அதுதான் வாலறிவு. வாலறிவன் நுணுக்கரிய நுண்ணுணர்வு. சரி, அடுத்தது அவன் திருவடி தாமரை தொழுதலே கல்வியின் பயனார். கற்றதனால் ஆய பயன் என்கொல், இது வினா. அதுக்கு என்ன பயன்? வாலறிவன் நற்றார் தொழார் எனின். இறைவன் திருவடியை தொழவில்லை என்றால் உன் கல்வியின் பயன் என்னன்னு அர்த்தம். திருவடியை தொழணும்னு திருவள்ளுவர் அறிவுறுத்துகிறார். இதற்கு பரிமேல் அழகருடைய உரை அவசியம் எடுத்து பாருங்க. நற்றாள் அந்த ஒரு சொல்லுக்கு உரை எழுதுகிறார். பிறவி பிணிக்கு மருந்து ஆகலின் நற்றாள் என்றார். நற்றாள் திருவடின்னு சொல்லாமல் நற்றாள் ஏன் சொன்னாருங்கிறார். பிறவி என்பது பிணி, இந்த பிறவி பிணிக்கு இறைவன் திருவடி தான் மருந்து. எனவே பிறவி பிணிக்கு மருந்து ஆகலின் நற்றாள் என்றார். அப்போ உங்களுக்கு என்ன தெரியுது? பிறவி என்பது ஒரு பிணி, பிணிக்கப்படுவதெல்லாம் அதுக்கு பிணின்னு பேர். பிணித்தலால் அது பிணி. இந்த உடம்பில் அந்த நோய் வந்து நம்மை பிடித்து நிற்பதனால நோய்க்கு பிணின்னு பேர். அதுபோல் உயிரை பிணித்திருப்பது பிறவி என்ற ஒன்று. அந்த பிறவிக்கு மருந்து எதுன்னு கேட்டால் இறைவன் திருவடி தான் உயிருக்கான மருந்து. அதனால தான் பெருமானுக்கு மருந்தீஸ்வரர்னு பேர். திருவான்மையில் இருக்கிற சாமிக்கு என்ன பேர்? மருந்தீஸ். அவர் எதுக்கு மருந்தவர்? பிறவி என்ற பிணிக்கு அவர் தான் மருந்து. மற்றதுக்கு மருந்து இல்லை. அப்போ எல்லா பிணிக்கும் அவன் தான் மருந்து. இருப்பதிலேயே எளிதில் தீர்க்க முடியாத நோய் பிறவி பிணி தான். மற்ற பிணியெல்லாம் கொஞ்சம் தீர்க்க வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் பிறவி பிணி அவளை எளிதில் தீரக்கூடியல. அப்படி எளிதில் தீர்க்க முடியாத பிறவிக்கே மருந்தாக இருப்பவன் இறைவன் என்பது தான் அந்த குறட்பா நமக்கு அறிவுறுத்துது. அதே வரிசையில் பார்த்திங்கன்னா தலை எதுக்கு கொடுக்கப்பட்டு இருக்கிறது? அவன் திருவடியை தொழுவதற்காக கொடுக்கப்பட. கோளில் பொறியில் குணமிலவே எண்குணத்தான் தாளை வணங்கா தலை. அப்போ இறைவனுக்கு ஒரு பேர் சொன்னார், எண்குணத்தான். இறைவன்ற பேரை நேரடியாக சொல்லலை, எண்குணத்தான் அப்படின்னு சொன்னார். அப்போ எண்குணத்தானுடைய திருவடியை தொழுதலே தலையினுடைய தலையாய கடமை. அப்போ தலை எதுக்கு இருக்குது? அவன் திருவடியை வணங்கத்தானே. ஆம், இதைத்தான் அப்பர் சாமி சொன்னாங்க. வணங்க தலை வைத்து வார் கடல் வாய் வாழ்த்த வைத்து இணங்கத்தன் சீரடியார் கூட்டம் வைத்து எம்பெருமான் அணங்கோடு அணிதில்லை அம்பலத்தை ஆடுகின்ற குணம் கூற பாடினாம் அப்படின்னு மணிவாசக பெருமானும் பதிவு செய்கிறார். வாழ்த்தவாயும் நினைக்க மடநெஞ்சும் தாழ்த்த சென்னியும் தந்த தலைவன் என்று அப்பர் சுவாமியும் பதிவு செய்கிறார். இப்படி நம் பெருமக்கள் தலை என்பது இறைவனை வணங்க கொடுக்கப்பட்ட ஒரு கருவிங்கிறார். அப்போ நாம் தலை என்பது அப்படியே தலை நிமிர்ந்து நிற்கிறதுக்கு நினச்சிட்டு இருக்கிறோம். இல்லை, இறைவன் திருவடியை தலை வணங்கிறதுக்கு தான் தலை அப்படின்னு கொடுத்துருக்கிறார். இப்படி நீங்கள் அதில் பார்த்தீங்கன்னா தெரியும். ஆக தன்னிகரற்ற ஒரு தலைவன் திருவடியை சாராமல் நம் நெஞ்சில் இருக்கிற மனக்கவலையை தீர்க்க இயலாதுனர்.
தனக்கு ஊமையில்லாதான் தாழ் சேர்ந்தார்க்கு அல்லால் மனக்கவலை மாற்றல் அரிது. அப்போ தன்னிகரற்ற தலைவன் ஒருத்தர் இருக்கிறான்னு தெரிகிறதா? ஆம். அந்த தன்னிகரற்ற தலைவனுடைய திருவடியை தொழுதல் சார்தலே நம் உள்ளத்தில் இருக்கிற மனக்கவலை தீர்வதற்கான வாய்ப்பு. இத்தனையும் எது சொல்லுகிறது? திருக்குறள் சொல்லுகிறது. இப்போ அது பக்தியா என்ன? பக்தி தான். அப்போ திருக்குறள் அறநூலாக இருந்தாலும் அதுக்குள்ளே என்ன இருக்கிறது? பக்தி இருக்கிறதுன்னு தெரியுது. சரி, இந்த திருக்குறள் தத்துவ ஞானம் அப்படின்னு எடுத்து சொல்லுகிறதா? சொல்லுகிறது. எடுத்து படித்து பாருங்கள். யாக்கை நிலையாமை, செல்வம் நிலையாமை, நிலையாமையை திருக்குறள் சொல்லுவது போல் நீங்கள் பாருங்கள், எளிமையாக திருக்குறள் சொல்லியிருக்கிறது. இன்று உளன் நாளை இல்லை என்னும் பெருமை உடைத்து இவ்வுலகுனர். இது நிலையாமை தான். இன்றைக்கி இருக்கிறவன் நாளைக்கு இல்லை என்பதை இந்த உலகத்துக்கான பெருமையினர். அப்போ என்ன தெரிகிறது? நாம் இன்றைக்கி இருக்கிறோம், நாளைக்கு இருக்க மாட்டோன்னு ஞாபகம் வச்சுக்கணும். அதுதான் உலகத்துக்கு பெருமை. நமக்கு என்ன பெருமை அப்படிங்கிறது வேறு. உலகத்துக்கு என்ன பெருமைனா, இன்று உளன் நாளை இல்லை என்னும் பெருமை உடைத்து இவ்வுலகு. பிறப்பு இறப்பு எப்படிப்பட்டது அப்படின்னாரு வள்ளுவ பெருந்தகை சொல்கிறார். தூங்கி விழிப்பது போலன்னார். உறங்குவது போலும் இறப்பு, உறங்கு விழிப்பது போலும் பிறப்புனர். தூங்கி எந்திரிக்கிறது எத்தனை தூங்கணுமோ எத்தனை தரம் எந்திரிச்சோமோ அந்த மாதிரி தான் செத்து செத்து பிறந்திருக்கிறன்னார். இது தத்துவ ஞானம். அப்போ அவர் என்னெல்லாம் சொல்லியிருக்கிறாரு? யாக்கை நிலையாமை சொல்லியிருக்கிறாரு, செல்வம் நிலையாமை சொல்லியிருக்கிறாரு. இப்படி அந்த அதிகார பகுப்புகளை பார்த்திங்கனாலும் புலப்படும். எனவே திருக்குறளில் அறம் என்ற வகையில் அது மட்டும் சொல்லப்படலை, பக்தியும் இருக்கிறது, தத்துவ ஞான கோட்பாடும் இருக்கிறது. நீங்கள் திருக்குறளை பதியை பற்றி எடுத்துக்கிட்டால் கடவுள் வாழ்த்து, பசுவை பற்றி சொன்னால் கடவுள் வாழ்த்துக்குள்ளே வச்சு காட்டலாம். பாசம் ஒன்று இருக்குது. அந்த பாசங்கிறது எது எது என்பதற்கு திருக்குறளை எடுத்துக்கொண்டு காட்டிடலாம். ஒரு குறட்பா உங்களுக்கு சொல்கிறேன். இருள் சேர் இருவினையும் சேரா இறைவன் பொருள் சேர் புகழ் புரிந்தார் மாட்டு. இது எல்லாருக்கும் தெரிஞ்ச குறட்பா. இறைவனுக்கு இலக்கணம் என்ன? இருளும் இருவினையும் சேராதவன். இருள் என்பதற்கு சைவத்தில் ஆணவமலன்னு பேர். இருவினை என்பதற்கு வினைன்னு பேர். நல்வினை தீவினை, பாவ புண்ணியம். இறைவன் என்பவன் யார்? ஆணவமும் வினையும் சேராதவன் இறைவன். சரி, அந்த இறைவனுடைய பெருமையை யார் சிந்திக்கிறார்களோ அவர்களுக்கு இந்த இருளும் இருவினையும் சேராதுன்னு அந்த குறட்பா சொல்லுது. யார் சிந்திப்பது? இறைவன் சிந்திப்பானா என்ன? ஏன் அவன் தன்னைத்தானே சிந்திக்க மாட்டான். அப்போ இருவினை என்று வினை சொல்லப்பட்டுருச்சு. அங்கே சொல்லப்பட்ட இருள் என்பது ஆணவத்தை குறித்தது. இறைவன் என்று சொல்லப்பட்டது பதியாகி அவனை சுரிச்சு. யார் அந்த பதியின் பெருமையை சிந்திக்கிறார்களோன்னு சொன்னார் பாருங்கள், அங்கே பசு வந்துருச்சு. அப்போ பதி, பசு, பாசம் திருக்குறள் இருக்கா? இருக்குது. பிறவி பெருங்கடல் நீந்துவர் யார்? பசு. பசு தான் நீந்தணும். பதிக்க நீந்த வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்? அவன் பிறவி கடலுக்கு அப்பால் இருக்கிறவன், அவன் கடலில் நீந்த வேண்டிய அவசியம் இல்லை, அவனுக்கு இல்லை. அப்போ பிறவி என்பது கடல், அதை நீந்துதல் என்பது ஒரு செயல். யார் செய்வது அதை அப்படின்னு கேட்டால், யார் பற்றை விட்டு இருக்கிறானோ அவன் தான் நீந்தி அந்த பக்கம் கடந்து போக முடியும். பற்றுக பற்றற்றான் பற்றினை பற்றுக அப்பற்று விடற்கு. பற்றற்றான்னு ஒருத்தர் இருக்கிறான், பற்றுன்னு ஒன்று இருக்குது, அவனை பற்றணும். அவனை பற்றுனா உங்கள்கிட்ட ஏற்கனவே இருந்த பற்று காணாமல் போயிடுச்சு. இப்போ இதுக்கெல்லாம் தனித்தனியாக பொருள் காணணும். பற்றற்றான் சிவபெருமான், பற்றாயிருப்பது உயிர். என்ன பற்றில் இருக்கிறது? ஆணவ பற்றில் இருக்கிறது. ஆணவ பற்றில் இருக்கிற உயிர் இறைவன் என்ற ஒருவனை பற்றினால் அவன் இருக்கிற பற்று விட்டு போய்விடும். அப்போ நம்மிடத்தில் இருக்கிற பாசப்பற்று விட வேண்டும் என்றால் பதியை பற்றினால் நம்மிடத்தில் இருக்கிற பாசம் அகன்று போயிடும். இதை விட சைவ சித்தாந்தத்தை யார் எளிமையாக சொல்வது? திருக்குறள் சொல்லுது. அப்போ நீங்கள் திருக்குறளில் சைவ சித்தாந்தம் இருக்கிறதா இல்லையா என்றால் நிச்சயமாக திருக்குறளில் சைவ சித்தாந்தம் இருக்கிறது. அப்போ சங்க இலக்கியத்தில் அறம் இருக்கிறது, பக்தி இருக்கிறது, தத்துவ ஞானம் இருக்கிறது. திருக்குறளுக்குள்ள பக்தி இருக்கிறது, அறம் இருக்கிறது, தத்துவ ஞானமும் இருக்கிறது.
இனி தேவார திருப்பதிகங்களில் இது போன்ற செய்திகள் இருக்கின்றனவா? இருக்கிறது. ஒரு தேநீர் பருகிவிட்டு அப்புறம் என்னங்கிறத கொஞ்சம் பார்ப்போம். ஒரு 10 நிமிடம் கழித்து வழிபாட்டுக்கு ஐயா தயாராகிடுச்சு இல்லைங்க? சரி, ஒரு 15 நிமிடம் கழித்து தேநீர் பருகிவிட்டு அன்பர்கள் தங்கள் இருக்கையில் வந்து அமருமாறு அன்போடு வேண்டிக்கும்.